மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா கன்சிஸ்டன்சி ஆஃப் தி சாயில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சாயில், பார்ட்டிகல் சைஸ் டிஸ்ட்ரிபியூஷன், சீவ் அனாலிசிஸ், செடிமெண்டேஷன் அனாலிசிஸ், அந்த டாப்பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வீடியோவில் பார்த்தோம். சரிங்களா? ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து இதனுடைய ப்ராப்பர்ட்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் சிலபஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இந்த சிலபஸ் மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா போதும். வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா சிலபஸ் நீங்கள் கவர் பண்ணணும்னு அவசியம் இல்லை, எக்ஸ்ட்ரா டாபிக் படிக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்டர் சிலபஸ் வீடியோ நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதையும் பாருங்கள். அந்த பேஸ்டு அந்த சிலபஸ் வச்சு தான் இந்த வீடியோ நம்ம போட்டு விட்ருக்கோம். ஓகேங்களா? எஸ். ஸோ போலாங்களா? எஸ். ஸோ அட்டர்பர்க் லிமிட், அதாவது கன்சிஸ்டன்சி ஆஃப் சாயில் அப்படின்னா என்னென்னா ஃபஸ்ட்டு டிகிரி ஆஃப் ஃபர்ம்னஸ், அதாவது ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி ஃபோர்ஸஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். டிகிரி ஆஃப் ஃபர்ம்னஸ் அப்படின்னா டிபெண்டிங் அப்பான் தி எனிதிங். ஓகே, ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ்னு சொல்லலாம், ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி ஷியர் ஃபோர்ஸ்னு சொல்லலாம், ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி டென்சைல் ஃபோர்ஸ்னு சொல்லலாம். இட்ஸ் டிபெண்டிங் அப்பான் தி சம் மெட்டல்ஸ் ஆர் சம் மெட்டீரியல் பேஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இங்கே டிகிரி ஆஃப் ஃபர்ம்னஸ் என்ன சொல்லுது அப்படின்னா டிகிரி ஆஃப் ஃபர்ம்னஸ் ஆஃப் தி சாயில், shear resistance of the fine grain soil அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, consistency is the degree of firmness of shear resistance of the soil அப்படின்னு நம்ம சொல்லலாம். fine grain soil, FGS அப்படின்னு சொல்றோம். ஓகே, fine grain soil என்ன, coarse grain soil என்னன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சாயில் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ அதை பாருங்க. அட்டர்பர்க் லிமிட், அதாவது கன்சிஸ்டன்சி ஆஃப் சாயில் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அட்டர்பர்க் லிமிட்ஸ், அந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். எஸ், ஓகேங்களா? அப்போ இந்த ஃபைன் கிரைன் சாயில் யார் அப்படின்னா கிளே அண்டு சில்ட், எஸ் அண்டு சி அப்படின்னு சொல்கிறோம். சாரி, எம் அண்டு சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கன்சிஸ்டன்சி வந்து யாரை டிபெண்ட் பண்ணி இருப்பார் அப்படின்னா, கன்சிஸ்டன்சி வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி இருக்குது, வாய்ட் ரேஷியோ இருக்குது, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் இருக்குது, ஏர் கண்டென்ட் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு ஃபஸ்ட்டு டாப் மோஸ்ட்டில் யாரை ஃபங்க்ஷன் டிபெண்ட் பண்ணி இருப்பார் அப்படின்னா வாட்டர் கண்டென்ட்டை டிபெண்ட் பண்ணி மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ கன்சிஸ்டன்சி டிபெண்டிங் அப்பான் தி வாட்டர் கண்டென்ட் ஒன்லி. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின். இந்த கொஸ்டின் கேட்டுகிட்டே இருப்பாங்க. சரிங்களா? எஸ். நெக்ஸ்ட் போகலாங்களா? இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அட்டர்பர்க் லிமிட்ஸ் நம்ம வரப்போது கன்சிஸ்டன்சி ஆஃப் சாயிலில் நமக்கு ஒரு கிராஃப் இருக்குது. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் டைரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா லிக்யூட் லிமிட்ஸ், அதாவது வாட்டர் கண்டென்ட். ஒய் டைரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வால்யூம் ஆஃப் தி soil or volume of the some soil volume of the liquid limits எவ்வளோ வால்யூம், பிளாஸ்டிக் லிமிட் வரும், டிபெண்டிங் அப்பான் தி சம் ஸ்டேட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லிக்யூட் லிமிட் இருக்கும். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் லிமிட். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரைட்லேருந்து நம்ம வந்துடலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்ட்ரிங்கேஜ் லிமிட். லெஸ்லேருந்து போகணும், இன்க்ரீசிங் ஆர்டரில் போகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்கேஜ் லிமிட்டு, அடுத்து வந்து பிளாஸ்டிக் லிமிட்டு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லிக்யூட் லிமிட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இது வந்து வாட்டர் கண்டென்ட் இன்க்ரீசிங் டைரக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? இருக்குலே அதிகமான வாட்டர் கண்டென்ட் யாருக்கு இருக்கும் அப்படின்னா லிக்யூட் லிமிட் தான் அதிக வாட்டர் கண்டென்ட். இது ஒரு 1 மார்க் கொஸ்டின். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் வந்து அதிக வாட்டர் கண்டென்ட், அடுத்து வந்து ஸ்ட்ரிங்கேஜ் லிமிட்டுக்கு வாட்டர் கண்டென்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ அதை டிபெண்ட் பண்ணி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ட்ரை வாட்டர் கண்டென்ட், ஸ்ட்ரிங்கேஜ் லிமிட் ட்ரை வாட்டர் கண்டென்ட். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் லிமிட்டில் ஒரு வால்யூம் ஆஃப் வாட்டர் கண்டென்ட். ஓகே, ஸோ வால்யூம் ஆஃப் லிக்யூட் லிமிட்டில் ஒரு வாட்டர் கண்டென்ட். ஸோ இது டேரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லீனியர் ப்ரொபோர்ஷன் மாதிரி தான் நமக்கு போயிட்டுருக்கோம். ஓகேங்களா? இதை வச்சு கூட கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரிங்கேஜ் லிமிட் அப்படின்னா என்ன, இந்த லிக்யூட் லிமிட், பிளாஸ்டிக் லிமிட்னா என்ன, அடுத்து வந்து இந்த லிக்யூட் லிமிட்னா என்ன அப்படின்றது நம்ம இப்போ தியரியை நம்ம பார்ப்போம். ஓகே, எஸ். கவனிங்க. ஸோ வாட் இஸ் த லிக்யூட் லிமிட்? லிக்யூட் லிமிட் அப்படின்னா ஒரு மினிமம் வாட்டர் கண்டென்ட் ரெக்யூர்டு சாயில் ஸ்டே இன் தி லிக்யூட் லிமிட். ஓகேங்களா? ஒரு லிக்யூட் லிமிட்லேயே இருக்கணும். அது மினிமம் வாட்டர் கண்டென்ட் ரெக்யூர்டு சாயில் ஸ்டே இன் லிக்யூட் லிமிட் ஆர் மூவ் டு பிளாஸ்டிக் லிமிட் அப்படின்னு சொல்லுவாங்க. சாயில் ஸ்டே இன் தி லிக்யூட் லிமிட்லேயே இருக்கிறதுக்கு வேணும். இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பிளாஸ்டிக் ஸ்டேட்டுக்கு போகணும், லிக்யூட் ஸ்டேட்லேருந்து பிளாஸ்டிக் ஸ்டேட் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதுக்கு பேர் லிக்யூட் லிமிட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு லிக்யூட் லிமிட் வந்து எந்த சாயிலுக்கு அதிகமாக இருக்கும்னா கிளே. ஓகே, கிளே சாயிலுக்கு அதிகமாக இருக்கும். அப்போ கிளே அப்படின்னு அர்த்தம் பிளாஸ்டிசிட்டி மோராக இருக்கும், மோர் வால்யூம் சேஞ்சாக இருக்கும், மோர் கம்ப்ரெஷனாக இருக்கும். சரிங்களா? இது முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, எஸ். அப்போ ஹையர் லிக்யூட் லிமிட், ஹையர் பிளாஸ்டிசிட்டி, ஹையர் வால்யூம் சேஞ்ச், ஹையர் கம்ப்ரெசிபிலிட்டி. இது ஒரு முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, எஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் லிமிட். ஓகே, பிளாஸ்டிக் லிமிட் அப்படின்னு என்னன்னா மினிமம் வாட்டர் கண்டென்ட் ரெக்யூர்டு சாயில் ஸ்டே இன் தி பிளாஸ்டிக் லிமிட் ஆர் மூவ் டு செமி சாலிட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லலாம், மூவ் டு செமி சாலிட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, மினிமம் வாட்டர் கண்டென்ட் ரெக்யூர்ட் டு சாயில் ஸ்டே இன் பிளாஸ்டிக் லிமிட் ஆர் மூவ் டு செமி சாலிட் ஸ்டேஜ். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிளாஸ்டிக் லிமிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதெல்லாம் ஒரு டெஃபினிஷன்ஸ். ஓகே, தியரி கொஸ்டின் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அடுத்து ஸ்ட்ரிங்கேஜ் லிமிட் அப்படின்னா ஸ்ட்ரிங்கேஜ் லிமிட் அப்படின்னா மினிமம் வாட்டர் கண்டென்ட் ரெக்யூர்டு சாயில் இன் செமி சாலிட் ஸ்டேஜ். ஓகே, செமி சாலிட் ஸ்டேஜில் இருக்கணும் ஆர் மூவ் டு சாலிட் ஸ்டேஜ் அப்படின்னா செமி சாலிட் ஸ்டேஜ்லேருந்து சாலிட் ஸ்டேஜுக்கு மூவ் ஆகிறதுக்கு தேவைப்படும் வாட்டர் கண்டென்ட் தாங்க எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கேஜ் லிமிட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஆர் மினிமம் வாட்டர் கண்டென்ட் ரெக்யூர்ட் டு ஏர் கண்டென்ட் ஏசி 0 ஆர் டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் இஸ் 1 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இதில் ஒரு 1 மார்க் கொஸ்டின் பாருங்கள்.
ஏர் தென் தி shrinkage limit what is the percentage ஓகே டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் கூட கேட்கலாம். டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் ஃபார்ம் நமக்கு சொல்லுங்கள் ஏசி இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் எஸ்ஸா. இது நமக்கு தெரியாது. டிகிரி ஆஃப் சேச்சுரேஷனுக்கு என்ன ரிலேஷன் நமக்கு தெரியாது shrinkage லிமிட்டில். ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏரே இருக்காது. ஏர் கண்டென்ட் ஏசி இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் ஏர் டிவைட் பை தி வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ். கரெக்டுங்களா? நம்ம தியரி படிச்சு சொல்லுங்களா? அப்போ வால்யூம் ஆஃப் ஏர் என்ன சொல்லுங்கள் 0 இங்கே. ஏன்னா ஏர் ஃபுல்லாக ரிமூவ் ஆகிடுது, ஃபுல்லி சேச்சுரேட்டடாக மாறிடுது. அப்படிங்கும்போது நமக்கு ரெண்டு கேட்டகரி தான் இருக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா சாலிட் அண்டு வாட்டர். ஓகே, ரெண்டு தான் நமக்கு இருக்கும். 2 பேஸ் டயக்ராம். இது ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின். இதுவும் 1 மார்க் கொஸ்டின், இதுவும் 1 மார்க் கொஸ்டின், இதுவும் நமக்கு 1 மார்க் கொஸ்டின். ஓகே, இப்போ கவனிங்க. ஸோ வால்யூம் ஆஃப் ஏர் நமக்கு 0. அப்போ 0 பை எனிதிங் வேல்யூ 0வா? அப்போ ஏசி வேல்யூ 0 ஆயிடுச்சு. அப்போ ஏசி ஈக்குவல் டு 1 மைனஸ் எஸ்ஸா. அப்போ இது 0 போட்டால் எஸ் இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் இஸ் ஈக்குவல் டு 1 அட் தி ஸ்டேஜ் ஆஃப் shrinkage limit or minimum water content required to soil makes degree of saturation is 100%. That limit is known as shrinkage limit. Volume change ஆகாது, volume is constant, no volume change அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? எஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு தியரி. ஓகே, ஸோ இதுதான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஓகே, no voids, air content 0, no air voids. ஓகே, இன் shrinkage ரேஜில் டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் எஸ் இஸ் ஈக்குவல் டு 100% அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை தான் இங்கே எழுதியிருக்கோம். ஓகே, எஸ். லிக்யூட் லிமிட். ஓகே, இப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஓகேங்களா? என்னென்ன அப்பாரட்டஸ் யூஸ் பண்ணுறோம், அதில் என்னென்ன மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்றது நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ லிக்யூட் லிமிட் கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்கன்னா கசாகிராண்டி லிக்யூட் லிமிட் அப்பாரட்டஸ் யூஸ் பண்ணுறோம். என்ன சொன்னால் கசாகிராண்டி. ஓகேங்களா? அட்டர்பர்க் கசாகிராண்டி லிக்யூட் லிமிட் அப்பாரட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அட்டர்பர்க் லிமிட்ன்றது கன்சிஸ்டன்சி ஆஃப் சாயில் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு மெத்தட். கசாகிராண்டி லிக்யூட் லிமிட் அப்பாரட்டஸ் அப்படின்றது லிக்யூட் லிமிட் மட்டும் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு அப்பாரட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது ஒரு பிராஸ் கப் இருக்கும் இந்த இடத்துல. ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து நமக்கு பிலோஸ் அப்ளை பண்ணுறது மீன்ஸ் டார்க் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த இடத்துல நமக்கு ஒரு நீடில் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஒரு ஸ்க்ரூ மாதிரி இந்த இடத்துல இருக்கும். இந்த பிராஸ் கப்புன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு வெஜ்ஜை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், இதை கட் பண்ண போகிறோம். ஓகே, க்ரூ கட்டிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த க்ரூ கட்டிங் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இப்படி இருக்கும் நமக்கு. ஓகே, நம்ம பண்ணியிருப்போம் காலேஜில். ஓகே, ஸோ பாட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 mm வித் இருக்கும். டாப் வித் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 13.6 mm. ஓகேங்களா? ஆக்சுவலாக இது வந்து 12 mm கிடையாது, 13. இது ஆவரேஜ் வேல்யூ போட்டிருக்கோம். 13.6 mm வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய சைஸ் 13.6 mm. ஓகே, இங்கே எழுதிடுறேன் 13.6 mm. இது 1 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. டாப் க்ரூ வித் இது, பாட்டம் க்ரூ வித் வந்து 2 mm இருக்கும். பாட்டம் க்ரூ வித் நமக்கு எவ்வளோ இருக்கும்? 2 mm இருக்கும். ஓகே, இந்த டெப்த் ஆஃப் தி க்ரூ எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 10 mm இருக்கும். டெப்த் ஆஃப் தி க்ரூ இஸ் 10 mm. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மெத்தட் வச்சு நம்ம எந்த ஸ்டாண்டர்ட் வச்சுக்கணும்னா ASTM ஸ்டாண்டர்ட் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அமெரிக்கன் சொசைட்டி ஆஃப் டெஸ்டிங் ஆஃப் மெட்டீரியல், அமெரிக்கன் சொசைட்டி அண்ட் டெஸ்டிங் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ASTM. ஓகேங்களா? எஸ், இதுக்கு மெத்தட் வந்து கசாகிராண்டி லிக்யூட் லிமிட் அப்பாரட்டஸ் தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர் யூஸ் பண்ணக்கூடிய அப்பாரட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா ASTM உடைய ஸ்டாண்டர்ட் வேல்யூ. ஓகேங்களா? எஸ், மறைஞ்சிருச்சிங்க. ஓகே, எஸ். ஸோ இது நமக்கு என்ன சொன்னோம்? 13.6 சொன்னோம். இது வித்து வந்து பாட்டம் வந்து 2 சொன்னோம். இது டாப் வித் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 13. பாட்டம் 2 mm, ஹைட் வந்து 10 mm. ஓகே, ஹைட் வந்து நமக்கு 10 mm அப்படின்னு சொல்லி. ஓகே, ஸோ இப்போ இந்த சாயில் ஃபஸ்ட் நம்ம சீவ் பண்ணிக்கிறோம். எந்த சைஸில் சீவ் பண்ணோம்? 425 மைக்ரான்ஸில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சீவ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இது வந்து ஃபைன் கிரைன் சாயில் ஒன்றுக்கு மட்டும் தான் சூட்டபிள். ஆமாம், ஃபைன் கிரைன் சாயில் சொன்னதால் தான் நம்ம வந்து லிக்விட் லிமிட் கண்டுபிடிக்க வரோம் இல்லைங்களா? நம்ம கோர்ஸ் கிரைன் சாயில்னா சீவ் அனாலிசிஸ், செடிமெண்டேஷன் அனாலிசிஸ் நம்ம போயிடுவோம். ஓகேங்களா? எஸ். நம்பர் ஆஃப் பிலோஸ் எவ்வளோ யூஸ் பண்ணுறோம்னா 25 நம்பர் ஆஃப் பிலோஸ் தான் நான் கண்டுபிடிக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷியர் ஸ்ட்ரெஸ் வேல்யூ எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எவ்வளோனா 2.75 kN per மீட்டர் ஸ்கொயர் வந்து எங்கள் ஷியர் ஸ்ட்ரெஸ் அவைலபிலிட்டியாக இருக்குது. எதுக்கு? லிக்யூட் லிமிட். இது ஒரு 1 மார்க் கொஸ்டின். இது எல்லாமே 1 மார்க் கொஸ்டின் தான். ஓகேங்களா? எஸ், இதனுடைய ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஓகே, ஸோ இது வந்து எக்ஸ் டைரக்ஷன், இது வந்து ஒய் டைரக்ஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பிலோஸ் இருக்கும், இதில் வாட்டர் கண்டென்ட் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம்? சம் பர்சன்டேஜ் வாட்டர் கண்டென்ட் 30% வாட்டர் கண்டென்ட் எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? சாயில மிக்ஸ் பண்ணி ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இதில் வந்து டம்ப் பண்ணிவிட்டு இந்த குரூப் கட்டிங் எடுத்து வரணும். ஸோ 25 நம்பர் ஆஃப் பிலோஸ் கொடுக்கும்போது இந்த குரூ இருக்குது இல்லைங்களா? அந்த 2 mm குரூ வந்து எப்போ வந்து ஒரு 12 mmக்கு வந்து ஒரு 1 inch பக்கமாக எப்போ ஜாயிண்ட் ஆகுது, இல்லை பாட்டம் ஆஃப் குரூ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எப்போ டச் ஆகுதுன்னு பார்த்து எந்த 25 நம்பர் ஆஃப் பிலோஸ் வந்து பார்த்தோன்னா ஒரு கிராஃப் போட்டுக்கிறோம். சேம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு நெக்ஸ்ட் வாட்டர் கண்டென்ட் இன்க்ரீஸ் பண்ணி சேம் நம்பர் ஆஃப் பிலோஸ் கால்குலேட் பண்ணுறோம். ஓகேங்களா? நம்பர் ஆஃப் பிலோஸ் வந்து 10 வருதுன்னா கூட ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 30 வரணும் ஒரு டைம் ஓகே. அடுத்து 40 ஒரு டைம் ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 25 நம்பர் ஆஃப் பிலோஸில் அதனுடைய வேல்யூ என்ன, அதுதான் நமக்கு லிக்யூட் லிமிட் ஆஃப் தி சாயில், அதனுடைய வாட்டர் கண்டென்ட் ஆஃப் தி சாயில், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் வந்து ரீகெயின் பண்ணுறது கூட மீன் பண்ணலாம் நமக்கு. ஓகேங்களா? இது ஸ்ட்ரென்த் வந்து நமக்கு ரீகெயின் பண்ணுறது தான். ஸோ அதெல்லாம் நம்ம பின்னாடி படிப்போம். சென்சிட்டிவிட்டி, ஆக்டிவிட்டி, திக்ஸோட்ரோபி. ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதனுடைய ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ் என்ன, ஸ்ட்ரென்த்துக்கும் அதனுடைய ரிலேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? அப்போ 25 நம்பர் ஆஃப் பிலோஸில் என்ன வேல்யூ அதான் லிக்யூட் லிமிட். ஸோ இந்த மாதிரி கிராஃப் கொடுத்துருவாங்க, அதை வச்சு அந்த மாதிரி டேபிளேஷன் கொடுத்துருவாங்க. அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா லிக்யூட் லிமிட், இது வந்து நம்பர் ஆஃப் பிலோஸ். ஓகேங்களா? நம்பர் ஆஃப் பிலோஸ் லிக்யூட் லிமிட் கொடுத்துருவாங்க. நம்பர் ஆஃப் பிலோஸ் வந்து 10, 15,
20 25 கொடுத்துருவாங்க. அப்போ என்னோட லிக்யூட் லிமிட் எனக்கு 25 நம்பர் ஆஃப் பிலோஸில் என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் லிக்யூட் லிமிட் ஆஃப் தி சாயில். டேரெக்டாக எடுத்துடலாம். அதுக்கு எந்த ஒரு ஃபார்முலும் கிடையாது, கால்குலேஷன் கிடையாது. ஓகே, எஸ். இது வந்து லிக்யூட் லிமிட் டெஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா. அடுத்து வந்து பிளாஸ்டிக் டெஸ்ட் த்ரெட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. பிளாஸ்டிக் டெஸ்ட் த்ரெட் டெஸ்ட் சேம் அதே மாதிரி வந்து சாயில் எடுத்துக்கணும். கிளே சாயில் 3 mm த்ரெட் பண்ணுறோம். எந்த வாட்டர் கண்டென்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து உடையாமல் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிளாஸ்டிக் லிமிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. எந்த வாட்டர் கண்டென்ட் இதுவும் நமக்கு வந்து லிக்யூட் லிமிட்டோட வேல்யூ தான் நமக்கு. ஓகே, அதாவது வாட்டர் கண்டென்ட்டோட வேல்யூ தான். அப்போ அந்த த்ரெட்டோட சைஸ் என்னன்னு சொல்லிட்டு ஒரு டைம் 1 மார்க் கேட்டிருக்காங்க. 3 mm 3 to 3.2 mm இருக்கும். பட் ஆனால் ஃபைனல் ஆன்சர் நமக்கு 3 mm தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, 3 mm இஸ் த்ரெட் சைஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. இது வந்து பைபோலார் இன் நேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. பைபோலார் இன் நேச்சர் அப்படின்னா ஹைட்ரஜன் பாண்ட் நமக்கு வந்து ஓகேங்களா இருக்குன்னு அர்த்தம். சாரி, வாட்டர் பாண்ட் நமக்கு இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா. அதாவது ஹைட்ரஜன் H++ ஆக்சிஜன் பாண்ட். ஓகேங்களா. ரெண்டும் சேர்ந்து தான் நமக்கு வந்து பைபோலார் நேச்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஓகே, இதெல்லாம் முக்கியம், ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ், லிக்விடிட்டி இண்டெக்ஸ், கன்சிஸ்டன்சி இண்டெக்ஸ், பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ், ஷ்ரிங்கேஜ் இண்டெக்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ் இதெல்லாம். ஓகே, ஸோ இப்போ பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் வேல்யூ என்ன அப்படின்னா லிக்யூட் லிமிட்டுக்கும் பிளாஸ்டிக் லிமிட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான். ஓகேங்களா. இந்த லிக்யூட் லிமிட்டுக்கும் பிளாஸ்டிக் லிமிட்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்னங்க, அதுதான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் ஐபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த வேல்யூ சம்டைம் எனக்கு நெகட்டிவாக போகுதுங்க அப்படின்னா அந்த வேல்யூ நம்ம ரிப்போர்ட்டட் அஸ் 0 நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அப்போ மீனிங் என்ன, எனக்கு பிளாஸ்டிக் லிமிட் வந்து நெகட்டிவ்ல வராது, அதான் மீனிங். ஓகேங்களா. இந்த பிளாஸ்டிக் இண்டெக்ஸ் இப்படி ஒரு கொஸ்டின், பிளாஸ்டிக் இண்டெக்ஸ் வந்து நெகட்டிவ்ல வருமா, வராது, நாட் பாசிபிள். ஓகேங்களா. இல்லை அப்படி கூட ஆப்ஷன் கொடுங்க. அதாவது பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -5 -6 -7 +8. இதில் வந்து எது பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸாக இருக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் வந்துருச்சு. அப்போ நெகட்டிவ்னா நம்ம 0 ரிப்போர்ட் பண்ணணும். அப்போ 8 தான் நமக்கு வந்து பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு கூட கொஸ்டின் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு நெகட்டிவ் வேல்யூ வந்தாலுமே நீங்கள் நெகட்டிவ் ஆன்சர் போடக்கூடாது எக்ஸாமில். ஓகேங்களா. 0 தான் நம்ம போடணும். அதான் சொல்லிட்டாங்க. ஐபி வேல்யூ நெகட்டிவ் மீன்ஸ் ரிப்போர்ட்டட் as 0 அப்படின்னு சொல்லிட்டாங்க. 0ன்னு ரிப்போர்ட் பண்ணிவிடுங்க அப்படின்றாங்க. ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போங்களேன். ஸோ அப்போ வந்து பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் வச்சு சாயில் வந்து கொஞ்சம் கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஓகேங்களா. எப்படி அப்படின்னா எனக்கு பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸே கிடையாதுங்க, எனக்கு 0 வேல்யூ வந்துருச்சு. அப்போ அவர் யார், கிராவல் அண்டு சாண்ட். ஓகே, நோ பிளாஸ்டிக் அப்படின்றோம். அதுக்கு பேர் வந்து நோ பிளாஸ்டிக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது வந்து சாண்ட் அண்டு கிராவல். அப்போ பிளாஸ்டிக் இண்டெக்ஸ் வேல்யூ <7 அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ லோ. ஓகேங்களா. அப்போ 7 to 17 அப்போ மீடியம். ஓகே, அப்போ <17 ஹை பிளாஸ்டிக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஹை பிளாஸ்டிக் யார் அப்படின்னா பிளாக் காட்டன் சாயில் இருப்பாங்க, கிளே, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹை பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் வேல்யூ ஹை பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு இருக்கும். சரிங்களா. இப்போ ஒரு டைம் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் வேல்யூ ஐபி வேல்யூ வந்து 9 கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன எந்த மாதிரி கிளாசிஃபிகேஷன் உண்டா, மீடியம் அப்படின்றோம். பாருங்கள் 7க்கும் நடுவில் 17 நடுவில் இருக்குது. அப்போ அது மீடியம். இந்த 1 மார்க் கொஸ்டின் ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, எஸ். ஸோ இப்போ ரப்பர் பேட். ஓகே, அதாவது இந்த வந்து இங்கே வரணும் லிக்விட் லிமிட்டில். ஸோ இதுக்கு பாட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரப்பர் பேட் நம்ம வந்து பிளாட்ஃபார்ம் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிபெண்டிங் அப்பான் சாயிலை பேஸ் பண்ணி ஒரு சாஃப்ட் சாயிலாக இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் ரப்பர் யூஸ் பண்ணணும், அதாவது ஸ்மூத் ரப்பர் பேட் யூஸ் பண்ணணும். ஓகே, ஹார்ட் சாயிலாக இருந்தால் நமக்கு வந்து ஹார்ட் ரப்பர் பேட் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா. ஏன் அப்படின்னா ஹார்ட் சாயில் என்ன இருக்கும், லிக்யூட் லிமிட் வந்து லோவாக இருக்கும். அப்போ லிக்யூட் லிமிட் லோ சாயிலுக்கு ஹார்ட் ரப்பர் யூஸ் பண்ணணும். ஹை லிக்யூட் லிமிட் சாயிலுக்கு ஸ்மூத் ரப்பர் யூஸ் பண்ணணும். என்ன ரீசன் அப்படின்னா ஹை லிக்யூட் லிமிட் சாயில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆல்ரெடி நமக்கு என்ன இருக்கும், அது சாஃப்ட்டாக இருக்கும். ஓகேங்களா. ஆல்ரெடி இந்த ரப்பர் பேட் வந்து ஹார்டாக இருந்துச்சுன்னா இது ஒரு சம் ரியாக்ஷன்ஸை கொடுக்கும். ஓகேங்களா. ஒரு ப்ராப்பரான நமக்கு வந்து ரிசல்ட் நமக்கு வராது, எரர் வரும். ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது சாஃப்ட் வந்து யூஸ் பண்ணணும். எதுக்கு, மோர் லிக்யூட் லிமிட். இதே லோவாக இருந்துச்சு அப்படின்னா ஹார்டு யூஸ் பண்ணணும். ஓகேங்களா. ஏன் அப்படின்னா சம் ரியாக்ஷன்ஸ் கொடுக்கும் இல்லைங்களா. ஸோ இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரூவ் வந்து பார்த்தீங்கன்னா குயிக்காக வந்து மீட் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹார்டு யூஸ் பண்ணணும். டியூ டு சம் இம்பாக்ட் ஆஃப் தி ரியாக்ஷன். ஓகே, சம் ஹைட்லேருந்து அது ஃபால் ஆகும். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா சம் ஹைட்லேருந்து நம்ம ஃபால் பண்ணுறோம் இல்லைங்களா. ஸோ அப்ராக்சிமேட்லி ஐ திங்க் 10 to 12 mm ஹைட் இது ஃபால் ஆகும். ஓகேங்களா. மீன்ஸ் அதை ரொட்டேட் பண்ணும்போது நமக்கு ஸ்க்ரூ காஜ் யூஸ் பண்ணும்போது ஹைட் வந்து டப்புன்னு அடிக்கும் இல்லைங்களா. ஸோ அப்போ 10 to 12 mm ஹைட்டில் தான் நமக்கு வந்து இது ஃபால் ஆகுது. ஓகே, எஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின்ஸ். ஓகேங்களா. ஸோ இதில் எதுவுமே நீங்கள் மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது, மிஸ் பண்ணவும் கூடாது. ஓகே, எஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், ஷ்ரிங்கேஜ் லிமிட். ஷ்ரிங்கேஜ் லிமிட் என்ன சொன்னோம், ஸோ வாட்டர் கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் வந்து 1 ஆக்கணும், ஏர் கண்டென்ட்டை 0 ஆக்கணும். அந்த வாட்டர் கண்டென்ட்டுக்கு பேர் தான் எனக்கு ஷ்ரிங்கேஜ் லிமிட். வால்யூம் எங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகாதுங்க, நோ வால்யூம் சேஞ்சுன்னு சொல்கிறோம்.
or otherwise minimum water content required to soil stay in the shrinkage semi-solid state or move to solid stage. அதுவும் எனக்கு வந்து shrinkage limit தான். ஓகேங்களா? இந்த சாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்டிஸ்டர்ப்டு சாம்பிள் அப்படின்னு சொல்கிறோம். மீதி எல்லாமே நமக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டோம். ஓகேங்களா? லிக்விட் லிமிட் என்ன பண்ணோம், நம்ம ஒரு சாயில் வந்து 425 மைக்ரன்ஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணி ஸோ இதில் எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணீங்க. இது வந்து டிஸ்டர்ப்டு சாயில் ஆகிடுச்சு. அதேமாதிரி இதை வந்து சாம்பிள் வந்து வாட்டர் ஆட் பண்ணி நீங்கள் த்ரெட் பண்ணிட்டீங்க, இதுவும் டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்க. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா அன்டிஸ்டர்ப்டு சாயில் சாம்பிள். ஓகேங்களா? ஏன் அப்படி என்னென்னா, ஸோ இந்தமாரி நமக்கு வந்து சின்ன ஒரு பாக்ஸ் இருக்கும் இல்லைங்களா, ஸோ இந்த பாக்ஸை தான் நம்ம என்ன பண்ணோம், சாயிலை வந்து ஃபில் பண்ணிவிட்டு ஸோ வந்து ஓவன் வச்சு ஃபுல்லாக ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் வெளியே எடுத்துருவோம். அந்த ஹார்டு போர்ஷன் தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், மெர்க்குரியில் வச்சுட்டு அதனுடைய வால்யூம் எவ்வளோ சேஞ்சு ப்ளஸ் ட்ரையில் எவ்வளோ வெயிட்டு வெட்டில் எவ்வளோ வெயிட்னு பார்த்து நம்ம கண்டுபிடிப்போம். சரிங்களா? அப்போ இதனால் வந்து அன்டிஸ்டர்ப்டு சாயில் சாம்பிள் அப்படின்னு இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. விச் டெஸ்ட் யூஸ்டு ஃபார் அன்டிஸ்டர்ப்டு சாயில் சாம்பிள் அப்படின்னு. அப்போ shrinkage லிமிட் டெஸ்ட். ஓகே, shrinkage லிமிட் டெஸ்ட் வந்து அன்டிஸ்டர்ப்டு சாயில் சாம்பிள், நம்பர் ஆஃப் ஒன்லி நோ வால்யூம் சேஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? நோ வால்யூம் சேஞ்ச், வால்யூம் இதில் சேஞ்ச் ஆகாது. ஓகே, எஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா shrinkage இண்டெக்ஸ். ஓகே, plasticity index is equal to liquid limit minus plastic limit. Shrinkage index is equal to shrinkage limit minus plastic limit. Shrinkage index is equal to plastic limit, அதாவது அதிகமான வாட்டர் கண்டென்ட் மைனஸ் லோ வாட்டர் கண்டென்ட். அப்போ plastic limit மைனஸ் shrinkage limit. ஓகேங்களா? எஸ், இங்கே பாருங்கள். ஸோ இப்போ plasticity index is equal to liquid limit minus plastic limit. ஓகேங்களா? plasticity index. அப்போ shrinkage index is equal to plastic limit minus shrinkage limit அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. ஓகே, எஸ். அப்போ plastic limit minus shrinkage limit நமக்கு shrinkage index அப்படின்னு சொல்லுவோம். அப்போ shrinkage limit கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? ஓகே, இது நம்ம ப்ரொசீஜர் படி போனா ஃபர்ஸ்ட் வந்து m1 நம்ம வெயிட் எடுத்துக்கிறோம். அப்போ இதை நம்ம ஜென்ரலாக வாட்டர் கண்டென்ட் கூட எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அந்த ஃபார்முலா கீழே பார்ப்போம். அப்போ என்னன்னா, ஃபர்ஸ்ட் இனிஷியல் வெயிட் m1, ரெண்டாவது வெயிட் m2. ஓகேங்களா? ஆஃப்டர் வெயிட் இனிஷியல் வெயிட் w1 வச்சுக்கிறோம், ரெண்டாவது வெயிட் வந்து மாஸ் ஓகே w2 வச்சுக்கிறோம், டிவைடட் பை ட்ரை வால்யூம் அதாவது mdனாலும் ஒன்று தான், m2 அப்படின்னாலும் ஒன்று தான். ஓகேங்களா? இது என்னன்னு தெரியுதா, வெயிட் ஆஃப் வாட்டர் டு பை வெயிட் ஆஃப் ட்ரை சாலிட்ஸ். இது டிஃபரன்ஸ் வந்து வாட்டர் கண்டென்ட் தானே, வெயிட் ஆஃப் வாட்டர் தானே. அப்போ வெயிட் ஆஃப் ட்ரை சாலிட் போட்டால் வாட்டர் கண்டென்ட். அப்போ வாட்டர் கண்டென்ட் மைனஸ் வால்யூமில் டிஃப்ரென்ஸ் எவ்வளவு, வால்யூம் 1 மைனஸ் வால்யூம் 2 டிவைடட் பை md. ஓகேங்களா? டிவைடட் பை md இன்டூ யூனிட் வெயிட் ஆஃப் தி வாட்டர். அதாவது வாட்டருடைய எவ்வளோ வந்து நமக்கு வால்யூமில் சேஞ்ச் ஆகிருக்கு, அதை வந்து நம்ம வெயிட்டு கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். இதுதான் நமக்கு வந்து shrinkage லிமிட் வேல்யூட ஃபார்முலா. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இனிஷியல் வால்யூம் 24 ஹவர்ஸ் ஓவன் ட்ரைக்கு அப்புறம் இருக்கக்கூடியது ட்ரை வால்யூம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? இனிஷியல் மாஸ் ஃபைனல் மாஸ் சேம், அப்படியே ஓவன் ட்ரை மெத்தட் தான். இங்கே வால்யூம் எவ்வளோ சேஞ்ச் ஆகுது நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்கிறோம். ஓகேங்களா? அடுத்தது shrinkage லிமிட். ஓகேங்களா? shrinkage லிமிட் சேம் அதே ஃபார்முலா, வாட்டர் கண்டென்ட் மைனஸ் v1 மைனஸ் v2 ஆர் vd டிவைடட் பை md இன்டூ காமா டபுள் யூனிட் வெயிட் ஆஃப் தி வாட்டர். ஓகேங்களா? ஸோ shrinkage லிமிட்டுக்கு இன்னொரு ஃபார்முலா என்ன அப்படின்னா, shrinkage லிமிட் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைட் பை gm மைனஸ் 1 டிவைட் பை g. ஸோ இந்த gm அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்பேரண்ட் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆர் மாஸ் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. நம்ம பார்த்தீங்களா, காமா ஃபார் எனி வெயிட் டிவைடட் பை டென்சிட்டி ஆஃப் காமா ஃபார் எனி வெயிட் டிவைட் பை density of the water given volume அப்படின்னு படிச்சிருக்கோம். ஓகேங்களா? எஸ். அடுத்து 1 டிவைட் பை g. ஓகே, ஸோ இது ஃபஸ்ட் வருமா கணக்கு பண்ணால், ஏன்னா 1 டிவைட் பை gm வேல்யூ லெஸ் கம்பேர்ட் டு திஸ் ஒன். கரெக்டுங்களா? அப்போ 1 டிவைட் பை gm மைனஸ் 1 டிவைட் பை g தான் நமக்கு ஃபார்முலா. எஸ். ஸோ shrinkage ரேஷியோ. அப்போ shrinkage ரேஷியோ என்ன அப்படின்னா, ஸோ வால்யூமெட்ரிக் shrinkage டிவைடட் பை டிஃபரன்ஸ் ஆஃப் தி வாட்டர் கண்டென்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வால்யூமெட்ரிக் shrinkage டிவைட் பை டிஃபரன்ஸ் ஆஃப் தி வாட்டர் கண்டென்ட். அப்போ வால்யூமெட்ரிக் shrinkage is depending upon the dry volume, அப்படின்னு சொன்னா, அப்போ v1 minus v2 divided by v2 or v1 minus vd. ஓகேங்களா? vd divided by vd difference of the water content. ஓகேங்களா? w1 minus w shrinkage லிமிட்ல இருக்கக்கூடிய அதான் வாட்டர் கண்டென்ட் w2. ஓகேங்களா? இது வந்து நமக்கு shrinkage ரேஷியோன்னு சொல்லுவாங்க. shrinkage ரேஷியோக்கு இன்னொரு ஃபார்முலா என்னன்னா, gamma d divided by gamma w. அப்பரண்ட் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா shrinkage ரேஷியோ. gamma d divided by gamma w வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபார்முலா. எஸ். நெக்ஸ்ட் போலாங்களா? அடுத்தது பாருங்க, this one for yes. ஸோ SC ஈக்குவல் டு WG இந்த ஃபார்முலா நம்ம ரிலேஷன் நம்ம படிச்சிருப்போம். ஓகேங்களா? அப்போது இது ஒரு shrinkage லிமிட் நம்ம அந்த ப்ரொசீஜர் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் வேல்யூ என்னன்னு சொல்லுங்கள், எஸ்ஸோட வேல்யூ நமக்கு என்னது 1. கரெக்டுங்களா? அப்போ இதில் எஸ்ஸோட வேல்யூ 1 ஆயிடுச்சுன்னா இந்த இடத்துல கிடைக்கக்கூடிய வாட்டர் வந்து எனக்கு shrinkage லிமிட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு வாட்டர். அப்போ shrinkage லிமிட் இஸ் ஈக்குவல் டு இதோட வேல்யூ 1 போட்டுங்க. அப்போ shrinkage லிமிட் WS இஸ் ஈக்குவல் டு E பை G. இந்த ஃபார்முலா ரொம்ப ஒரு முக்கியமான ஃபார்முலா. ஓகேங்களா? இது நிறைய எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, டிஆர்பியில் கேட்டிருக்காங்க, ரயில்வே எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, ISRO எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, பார்க் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, டிஎன்பிசி ஏ எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின். ஓகேங்களா? shrinkage லிமிட் இஸ் ஈக்குவல் டு E பை G. ஓகேங்களா? இது ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. SC ஈக்குவல் டு WG. shrinkage எஸ்ஸோட வேல்யூ 1 முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ வாட் ஆர் தி எஃபெக்ட்ஸ்? ஓகே, GS
ஓகே கிராவல் அண்ட் சாண்ட் எஃபெக்ட்ஸ் இன் பிளாஸ்டிக் லிமிட் லிக்யூட் லிமிட் அண்ட் ஸ்ரிங்கேஜ் லிமிட் நோ எஃபெக்ட் கிடையாது எஃபெக்ட் இருக்குது பாருங்க ஒரு கிராவலையும் சாண்டையும் என்ன பண்ணுறோம் கிளேயில் மிக்ஸ் பண்ணிடுறாங்க கிளேயில் மிக்ஸ் பண்ணும்போது என்னென்னா அதனோட லிக்யூட் லிமிட் என்னாகும் கண்டிப்பாக குறையும் பிளாஸ்டிக் லிமிட் என்னாகும் கண்டிப்பாக குறையும் என்ன ரீசன் அப்படின்னா இது ஒரு கிளே ஓகேங்களா எஸ் எக்ஸாம்பிள் இப்படி வச்சுக்கோங்க காங்கிரீட்டில் நம்ம வந்து சாண்டு அக்ரிகேட்டை மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுது அதனுடைய கொகிஷன் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் ஆகிடுது சரிங்களா ஸோ அப்போ நம்ம அகிஷன் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸோ பாண்ட் நமக்கு குறையுது மேட்ரு அதுதான் ஓகேங்களா ஸோ அப்போ வந்து பார்ட்டிகல் சைஸ் நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது அதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதனுடைய பாண்ட் நமக்கு குறைஞ்சிச்சு இதான் கான்செப்ட் சரிங்களா சேம் அதே மாதிரி கிராவலையும் சாண்டையும் நம்ம வந்து கிளேயில் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா லிக்யூட் லிமிட் வந்து குறையும் சேம் பிளாஸ்டிக் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா குறையும் இது ஒரு 1 மார்க் கொஸ்டின் ஓகேங்களா இப்போ இதில் எது வந்து அதிகமாக குறையும் அப்படின்னா லிக்யூட் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக குறையும் கம்பேர்ட் டு பிளாஸ்டிக் லிமிட் ஓகேங்களா அப்போ ஃபைனலாக நமக்கு என்ன பாருங்கள் IP is equal to plasticity index is equal to WL minus WP பட் லிக்யூட் லிமிட் மோர் டிகிரிஸ் கம்பேர்ட் டு பிளாஸ்டிக் லிமிட் ஸோ ஃபைனலாக வந்து பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் வந்து நமக்கு டிகிரிஸ் ஆகுது எனிவே டோட்டலாக எனக்கு வந்து டிகிரிஸ் ஆகுது முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் ஓகேங்களா கிராவலையும் சாண்டையும் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா லிக்யூட் லிமிட் குறையும் பிளாஸ்டிக் லிமிட் குறையும் பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் வந்து எனக்கு குறையும் இதுதான் நமக்கு வந்து கான்செப்ட் ஓகே எஸ் ஸோ இப்போ இந்த ஷியருக்கும் ஸ்ட்ரெயினுக்கும் ஓகேங்களா ஷியர் ஸ்ட்ரெயினுக்கும் ஷியருக்கும் ஒரு வந்து ரிலேஷன் அப்போ எதில் வந்து அதிக ஷியர் இருக்கும் அப்படின்னா எனக்கு வந்து ஷியர் ரெசிஸ்டன்ஸ் வந்து மோர் ஃபார் ஸ்ரிங்கேஜ் லிமிட் ஏன்னா அது வந்து ஒரு ஹார்டு ஓகேங்களா ஸ்ரிங்கேஜ் சாலிட் ஸ்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம் நோ வால்யூம் சேஞ்ச் சொல்லிடுறோம் அப்போ இருக்கிற ஸ்ரிங்கேஜ் லிமிட்டில் தான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிக ஷியர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் ரெண்டாவது வந்து பிளாஸ்டிக் லிமிட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லிக்யூட் லிமிட் இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே ஏன்னா வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும்போது ஷியர் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும் கம்மியாக இருக்கும் அதுதான் கான்செப்ட் அப்போ இருக்கிற ஸ்ரிங்கேஜ் லிமிட் தான் வந்து மோர் ஷியர் ரெசிஸ்டன்ஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் லிமிட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லிக்யூட் லிமிட் அப்போது இப்போ லிக்யூட் லிமிட்டில் நமக்கு எவ்வளோ மினிமம் ஷியர் ஸ்ட்ரென்த் 2.75 கிலோ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர்னு படிச்சுருவீங்களா எஸ் ஸோ இப்போ இதில் வந்து பிளாஸ்டிக் லிமிட் எவ்வளோ இருக்குன்னா இதோட 100 மடங்கு அதிகமாக இருக்குமாமா பிளாஸ்டிக் லிமிட்டில் அப்போ 275 கிலோ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் இது அப்ராக்சிமேட் வேல்யூ ஓகே 100 டைம்ஸ் மோர் கம்பேர்ட் டு லிக்யூட் லிமிட் இன் பிளாஸ்டிக் லிமிட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா எஸ் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முடிஞ்சது வந்து ஸ்ரிங்கேஜ் இண்டெக்ஸு பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸு அதனோட டெஸ்ட்டு பார்த்தோம் என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறோம் கசகிராண்டி லிக்யூட் லிமிட் அப்பரேட்டஸ் இந்த கன்சிஸ்டன்சி கண்டுபிடிக்கிறதுனா அட்டர்பர்க் லிமிட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க சரிங்களா இப்போ அடுத்து நம்ம போகிறது கன்சிஸ்டன்சி இண்டெக்ஸ் அப்படின்னா டிகிரி ஆஃப் ஃபர்ம்னஸ் கன்சிஸ்டன்சி அப்படின்னா டிகிரி ஆஃப் ஃபர்ம்னஸ் அப்போ இது நமக்கு கன்சிஸ்டன்சி இண்டெக்ஸ் அப்படின்னா கன்சிஸ்டன்சி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சாயில் வந்து பார்த்திங்கன்னா அதிக ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் ஓகே அப்போ லிக்விடிட்டி வந்து கம்மியாக இருக்கும் அதான் மீனிங் நமக்கு ஓகேங்களா எஸ் கன்சிஸ்டன்சி இண்டெக்ஸ் IC is equal to WL minus W divided by IP அப்படின்னு சொல்லுவாங்க WL minus W divided by IP this is the consistency index உடைய ஃபார்முலா ஓகேங்களா WL minus W divided by IP IP அப்படின்றது நமக்கு பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் WL minus WP அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அப்போ இது வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நெகட்டிவ் வேல்யூ பாசிபிள் எஸ் நெகட்டிவ் வேல்யூ நமக்கு வர வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் என்ன சொல்லிடுறோம் நம்ம ரிப்போர்ட்டிங் ஓகே நாட் ரிப்போர்ட்டிங் 0 அப்போ நெகட்டிவ் வேல்யூ வந்து நம்ம 0 ரிப்போர்ட் பண்ணக்கூடாது கான்ஸ்டன்சி இண்டெக்ஸும் சரி லிக்விடிட்டி இண்டெக்ஸும் சரி ஒருத்தர் மட்டும் தான் சொல்கிறோம் யாரை பிளாஸ்டிக் இண்டெக்ஸ் மட்டும் தான் நம்ம 0 ரிப்போர்ட் பண்ணுறோம் ஓகே எஸ் ஸோ அப்போ எனக்கு நெகட்டிவ் வேல்யூ எப்போ வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இது நேச்சுரல் வாட்டர் கண்டென்ட் இது நம்ம லிக்யூட் லிமிட் கண்டுபிடிச்சது அப்போ இந்த நேச்சுரல் வாட்டர் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்குது கம்பேர்ட் டு லிக்யூட் லிமிட் அப்படின்னா ஒரு வேல்யூ நமக்கு என்ன 0 வாய்ப்பு இருக்கா அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் வேல்யூ போகும் ஓகேங்களா நெகட்டிவ் வேல்யூ போகுது இல்லை ஈக்குவல் டு இருந்தாலும் சரி ஓகேங்களா அப்போ 0 ஆர் நெகட்டிவ் வேல்யூ போகும் அப்போ நமக்கு அது ஃபுல்லி லிக்யூடாக இருக்கும் அப்போ நேச்சுரல் வாட்டர் கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா அதை கம்பேர் பண்ணவே முடியாது நம்ம நேச்சுரல் வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருந்தால் அவர் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா லிக்யூடு தான் ஓகே ஒருவேளை கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த சாயில் வந்து டிபெண்டிங் அப்பான் அந்த வேல்யூ நம்ம பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அதை கிளாஸிஃபை பண்ணுறோம் வெரி லோ ஸ்டிஃப் மீடியம் வெரி ஸ்டிஃப் மீடியம் ஸ்டிஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம் ஓகேங்களா அது மேலே இருக்குது நம்ம பார்ப்போம் ஓகேங்களா ஸோ இது கன்சிஸ்டன்சி இண்டெக்ஸ் உடைய ஃபார்முலா ரொம்ப முக்கியம் WL minus W divided by IP ஓகே அடுத்தது பார்க்கலாங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லிக்யூடிட்டி இண்டெக்ஸ் ஆர் வாட்டர் பிளாஸ்டிசிட்டி ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க லிக்யூடிட்டி இண்டெக்ஸ் ஆர் வாட்டர் பிளாஸ்டிசிட்டி ரேஷியோ இஸ் IL அப்படின்னு சொல்லுவாங்க IL is equal to W minus WP divided by IP ஓகே ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்க அப்படின்னா லிக்யூடுன்னு சொல்லிட்டாங்களா அப்போ வாட்டர் கண்டென்ட் முன்னாடி வந்துடணும் ஓகேங்களா அங்கே வந்து என்ன சொன்னால் கன்சிஸ்டன்சின்னு சொல்கிறாங்க லிக்யூட் லிமிட் முன்னாடி வந்துடும் ஓகே ஸோ இப்போ இது லிக்யூடிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னால நமக்கு வந்து நேச்சுரல் வாட்டர் கண்டென்ட் தான் எப்பவுமே அதிகமாக இருக்கும் ஓகே ஸோ அதனால் வந்து W முன்னாடி வந்துடணும் அப்போ liquidity index W minus WP divided by IP ஓகேங்களா less than 0 பாசிபிள்ஸ் இருக்குது இதுவும் நமக்கு வந்து நெகட்டிவ் வேல்யூ மென்ஷன் பண்ணலாம் அப்போ இது ரெண்டையும் கூட்டினா என்னங்க வருது எங்களுக்கு அப்போ கன்சிஸ்டன்சி இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் கன்சிஸ்டன்சி இண்டெக்ஸ் ப்ளஸ் லிக்விடிட்டி இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்றாங்க இப்படி ஒரு கொஸ்டின் கேட்கலாம் லிக்விடிட்டி இண்டெக்ஸ் வேல்யூ எங்களுக்கு 60%ங்க வாட் இஸ் த கன்சிஸ்டன்சி இண்டெக்ஸ் 40% அப்படின்னு ஒரு கேட்கணும் அப்போ இதை வச்சு என்ன நீங்கள் கிளாஸிஃபை பண்ணுறீங்க எங்களுக்கு இதை அதாவது இது வந்து ஸ்டிஃப்ன்றீங்களா வெரி ஸ்டிஃப்ன்றீங்களா
இல்லை சாஃப்ட்ன்றீங்களா என்னன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதை வச்சு எப்படி கிளாஸிஃபை பண்ணுறது அப்படின்றது பாருங்கள் இங்கே இந்த டேபிளேஷன். ஓகே, எஸ் கவனிங்க. ஸோ லிமிட்ஸ், அப்போ லிமிட்ஸ் அப்படின்னு சொல்லுது. லிமிட்ஸ் அப்படின்னா லிக்யூட் லிமிட், பிளாஸ்டிக் லிமிட், செமி சாலிட், சாலிட் ஸ்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, அப்போ அந்த கன்சிஸ்டன்சி இண்டெக்ஸ் எப்படி இருக்கும் பாருங்கள். அப்போ லிக்யூட் ஸ்டேஜில் கன்சிஸ்டன்சி இண்டெக்ஸ் இருக்குமா? இருக்காது. அப்போ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு கூட சொல்லிக்கலாம். ஓகே, பட் லிக்யூட் ஸ்டேஜில் லிக்யூட் எப்படி இருக்கும்? கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1 இருக்கலாம். ஓகே, பட் கிரேட்டர் தென் 1. ஓகே, இல்லை ஈக்குவல் டு 1. அடுத்து பாருங்கள், இந்த பிளாஸ்டிக் ரேஞ்ச் வேல்யூ என்ன வருது அப்படின்னா, இந்த வேல்யூ வந்து பிளாஸ்டிக், ஒரு சாயில் வந்து பிளாஸ்டிக் தெரிஞ்சு போச்சு. அப்போ நமக்கு பிளாஸ்டிக்னு எப்போ தெரியும் நமக்கு? ஸோ இந்த பிளாஸ்டிக் நம்ம தெரிஞ்சுன்னா 0 to 1க்குள்ளே அந்த வேல்யூ இருக்குது. என்னோட வேல்யூ லிக்விட் லிமிட்டாக இருக்கட்டும், பிளாஸ்டிக் லிமிட்டாக இருக்கட்டும், அந்த வேல்யூ வந்து 1க்குள்ளே இருக்குது. ஸோ அப்போ அந்த பிளாஸ்டிக்கை வந்து பார்த்திங்கன்னா எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோன்னு பாருங்கள். எஸ், அப்போது சாஃப்ட். ஓகேங்களா, அப்போ லிக்விடிட்டி இண்டெக்ஸ் மட்டும் ஃபஸ்ட் கன்சிஸ்டன்சி இண்டெக்ஸ் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க. அப்போ வெரி சாஃப்ட், அப்போ கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கும்? ரொம்ப கம்மியாக இருக்கும். வெரி சாஃப்ட், சாஃப்ட், மீடியம் ஸ்டிஃப், ஸ்டிஃப், வெரி ஸ்டிஃப் அண்ட் சாலிட் அப்படின்னு சொல்லணும். வெரி ஸ்டிஃப் இது மட்டும்தான். அப்போ 0 to 25, 25 to 50, 50 to 75, 75 to 100. ஓகேங்களா, இது வந்துன்னா பிளாஸ்டிக். அதை நீங்கள் கன்சிஸ்டன்சி இண்டெக்ஸ் எடுத்து வச்சுட்டு போட்டாலும் சரி. எனக்கு பொறுத்தவரை லிக்விடிட்டி இண்டெக்ஸோட கன்சிஸ்டன்சி இண்டெக்ஸ் நமக்கு பெட்டர். ஏன்னா நமக்கு புரியும் கன்சிஸ்டன்சி அதிகமாக இருந்தால் ஷியர் அதிகம், ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். கன்சிஸ்டன்சி கம்மியாக இருந்தால் கன்சிஸ்டன்சி வேல்யூ கம்மியாக இருக்கும்போது ஷியர் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குன்னு மீனிங் அர்த்தம். ஓகேங்களா, எஸ். அப்போ அந்த பிளாஸ்டிக் ரேஞ்ச் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா, என்ன அதாவது இந்த கேட்டகரி என்னன்னு மட்டும் கேட்டிருக்காங்க. இந்த வேல்யூஸ் வேரியஸ் ஃப்ரம் 0 to 1 அப்படின்னா அந்த பிளாஸ்டிக் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, அது என்ன கிளாஸிஃபை பண்ண. அப்போ கிரேட்டர் தென் 1 போயிடுச்சுன்னா நமக்கு என்ன அர்த்தம்? அது வந்து சாலிட் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, கிரேட்டர் தென் 1 அண்ட் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 1 அப்படிங்கும்போது நமக்கு சாலிட் ஆர் செமி சாலிட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வெரி ஸ்டிஃப் இதை கூட சொல்லிக்கலாம், வெரி ஸ்டிஃப் அண்ட் செமி சாலிட்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா, எஸ். இதை பார்த்தா கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த கொஸ்டின்ஸ் கொடுக்கும்போது நம்ம டேரெக்டாக நம்ம ஆன்சர் எடுத்துடலாம். ஓகே, எஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி எப்படி நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டேன். ஓகே, எஸ். அடுத்து வந்து ஃப்ளோ இண்டெக்ஸ். அப்போ இந்த ஃப்ளோ இண்டெக்ஸ் எல்லாமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மீன் பண்ணுறது ஷியர் தான். லீனியர் வேரியேஷன் ஆஃப் தி ஷியர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐஎஃப் ரிப்ரசன்ட் தி ஷியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் வேரியேஷன் அப்படின்னு, ஷியர் ஸ்ட்ரென்த் வேரியேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எஸ். அப்போ இது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்? நம்பர் ஆஃப் பிலோஸ் அண்டு நம்பர் ஆஃப் பிலோஸ் அண்டு வாட்டர் கண்டென்ட் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடியது. ஓகேங்களா, ஸோ ஒரு 10 பிலோஸில் ஒரு வாட்டர் கண்டென்ட், அதாவது 100 பிலோஸில் ஒரு வாட்டர் கண்டென்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு டேரெக்டாக IF இஸ் ஈக்குவல் டு ஃப்ளோ இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா W2 டிவைட் பை W1 டிவைட் பை லாக் ஆஃப் N1 டிவைட் பை N2. ஓகேங்களா, லாக் ஆஃப் N1 டிவைட் பை N2. இந்த N1 N2 சில நேரத்தில் கொடுப்பாங்க, ஒரு நேரத்தில் கொடுக்காம இருப்பாங்க. ஸோ டேரெக்டாக இதனோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 1 தான் வரும். இந்த லாக் ஆஃப் N2ஓட வேல்யூ ஜென்ரலாக நம்ம 100ன்னு எடுத்துக்குவோம். N1 வேல்யூ 10ன்னு எடுத்துக்கும். அப்போ அது அடிச்சு 1 லாக் 10ஓட வேல்யூ 1. ஓகேங்களா, எத்தனை 0 இருக்கோ அதான் லாகோட வேல்யூ. 2 0 வந்தால் லாக் 2, 3 0 வந்தால் லாக் 3, 4 0 வந்தால் லாக் 4 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா, அப்போ என்னோட வேல்யூ. அப்போ டிஃப்ரெண்டாக வாட்டர் கண்டென்ட் மட்டும் கண்டுபிடிச்சா நமக்கு போதும். இட் இஸ் ரீப்ரசன்ட் தி ஷியர் ஸ்ட்ரென்த் வேரியேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, அப்போ ஃப்ளோ வேல்யூ அதிகமாக இருந்தால் என்ன மீனிங்? ஃப்ளோ வேல்யூ அதிகமாக இருந்தால் ஷியர் ஸ்ட்ரென்த் வந்து லெஸ்ஸாக இருக்குன்னு மீனிங் அர்த்தம். ஓகேங்களா, ஃப்ளோ வேல்யூஸ் மோர், ஷியர் ஸ்ட்ரென்த் இஸ் லெஸ். ஏன்னா நீங்கள் போய்ட்டு ஃப்ளோ ஆகிட்டே இருப்பேன், எந்த ஒரு ரெசிஸ்டன்ஸும் கொடுக்க மாட்டீங்க, ஏதோ ஒரு ரெசிஸ்டன்ஸும் உங்கள்கிட்ட இருக்காது. அப்போ ஃப்ளோன்னு அர்த்தம், ஷியர் இல்லைன்னு தானே மீனிங் அர்த்தம். ஓகேங்களா, அப்போது இது ஜென்ரல் பாருங்கள், டிஃப்ரென்ஸ் ஆஃப் தி வாட்டர் கண்டென்ட் மட்டும். அப்போ IF டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு லாஸ் ஆஃப் தி ஸ்ட்ரென்த் அப்படின்றான். ஓகேங்களா, அப்போ ஃப்ளோ இண்டெக்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு லாஸ் ஆஃப் தி ஸ்ட்ரென்த். அப்போது IF ஃப்ளோ இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஷியர் ஸ்ட்ரென்த்னு எழுதிக்கலாமா? இப்படி கூட எழுதிக்கிறாங்க இல்லைங்களா? எஸ், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, கொஸ்டின் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, எஸ். இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இது கன்ஃபார்ம். இந்த ஃபார்முலா வச்சு டேரெக்டாக எந்த ஒரு N வேல்யூ கொடுக்காம டேரெக்டாக ஒரு டைம் போட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. டிஃப்ரெண்ட்டாக வாட்டர் கண்டென்ட் கண்டுபிடிச்சிங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டஃப்னஸ் இண்டெக்ஸ் ITன்னு சொல்லுவாங்க. இதுவும் நமக்கு என்னப்பா மீன் பண்ணுது அப்படின்னா, இதுவும் எங்களுக்கு வந்து ஷியர் ஸ்ட்ரென்த் தான். ஓகே, அப்போ டஃப்னஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா ரொம்ப டஃப்பாக இருக்குது அப்படின்னு சொன்ன அர்த்தம். அப்போ சம்திங் ஏதோ ஸ்ட்ரென்த் அவங்ககிட்ட இருக்குன்னு அர்த்தம். அதான் மீனிங் உங்களுக்கு. சரிங்களா, ஸோ அப்போ டஃப்னஸ் இஸ் மோர் அப்படின்னா ஸ்ட்ரென்த் இஸ் மோர், டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ஹையர் டஃப்னஸ் ஸ்ட்ரென்த், ஹையர் ஷியர் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, ஹையர் டஃபர், ஹையர் ஷியர் ஸ்ட்ரென்த். ஓகே, சரி, ஓகே, டெஃபினேஷன் வருவோம் நம்ம இப்போ. ஸோ டஃப்னஸ் இண்டெக்ஸ் IT is equal to IP divided by IF. Plasticity index divided by flow index. Toughness index IT is equal to IP divided by IF. ஓகேங்களா, ஸோ அப்போ இதோட வேல்யூ எப்படிப்பா வேரி ஆகுது அப்படின்னா 0லேருந்து 1 வரலும், சாரி 0லேருந்து 3 வரலும் நமக்கு வேரி ஆகுது. ஓகேங்களா, 0 to 3. ஓகேங்களா, 0 to 3 வரலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வேரி ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். குட். அப்போ டஃப்னஸ் வேல்யூ ஹையர், டஃப்னஸ் வேல்யூ ஹையர், ஷியர் ஸ்ட்ரென்த். ஓகேங்களா, டஃப்னஸ் இண்டெக்ஸ் வேல்யூ ஹையர் மீன்ஸ் டிஸ்டன்ஸ் ஆஃப் ஷியர் இஸ் மோர், ஸோ ஷியர் ஸ்ட்ரென்த் இஸ் மோர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ டஃப்னஸ் இண்டெக்ஸ் வேல்யூ லெஸ் தென் 1 பாசிபிலிட்டிஸ் இருக்கா? இருக்குது. ஈஸிலி கிரஸ்டு சாயில். சரிங்களா, சில மண்ணெலாம், சில பேர் சாயிலாம் பாருங்கள், மண்ணாக இருக்கட்டும்,
அதை எடுத்து பார்த்திங்கன்னா கையில் எடுத்து நம்ம வச்சு ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக வந்து க்ரஷ் ஆகிடும். ஸோ அந்தமாதிரி சாயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா டஃப்னஸே இல்லைன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ லெஸ் தென் வேல்யூ நமக்கு 1. அதில் நீங்கள் வாட்டரே ஊற்றினாலும் என்ன கொஞ்ச நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஸோ ட்ரை ஆகிடும். சரிங்களா? ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ட்ரை ஆகிடும். ஸோ நமக்கு போகிற சாயில் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்தமாரி சாயிலாம் வந்து பார்த்திங்கன்னா க்ரஷ்டு ஈஸிலி க்ரஷ்டு சாயிலுக்கு டஃப்னஸ் வேல்யூ லெஸ் தென் 1 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, இது எல்லாமே வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் மாதிரி. டஃப்னஸ் இண்டெக்ஸ் ஹையர் மீன்ஸ் ஷியர் ஸ்ட்ரென்த் இஸ் மோர். ஸ்டேட்மெண்ட் 1. Toughness index less than 1 possible, the soil is crushed soil. Yes, correct. Toughness index equal to IP/IF. இந்த ஸ்டேட்மெண்ட்ல எது கரெக்ட்னு கேட்பாங்க, ட்ரூ ஆர் ஃபால்ஸ். அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ட்ரூ, ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ட்ரூ, ஸ்டேட்மெண்ட் 3 இஸ் இதுவும் கரெக்ட் தான். லெஸ் தென் 1 பாசிபிலிட்டிஸ் இருக்குது, க்ரஷ்டு சாயிலுக்கு இருக்குது. ஓகேங்களா? எஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரலாக ஒரு கொஸ்டின்ஸ் இது. ஓகேங்களா? ஒரு லிக்யூட் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஸ்டாட்டிக் கோன் பெனிட்ரேஷன் இது நம்ம படிப்போம். ஓகேங்களா? காம்பேக்ஷன் ஆஃப் சாயில் வந்து ஸ்டாட்டிக் கோன் பெனிட்ரேஷன் என்னன்னா ஒரு ஃபீல்டு டெஸ்ட் டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் வாட்டர் கண்டென்ட் ஆர் டோட்டல் லிக்யூட் லிமிட் வந்து கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த கோன் ஆங்கிள் ஒரு டைம் கேட்டிருக்காங்க. இந்த பெனிட்ரேஷன் ஆங்கிள் வந்து நமக்கு எவ்வளோனா 60 டிகிரி. ஓகேங்களா? 60 டிகிரி நமக்கு வந்து இந்த கோன் ஆஃப் பெனிட்ரேஷன் ஆங்கிள் நமக்கு இருக்கும் 60 டிகிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த வெஜ் கோன் இருக்கு இல்லைங்களா, இதோட இன்டர்னல் ஆங்கிள் வந்து 60 டிகிரி. ஓகே, the penetration test, static penetration test, cone penetration test used for finding liquid limit of the soil அப்படின்னு சொல்லுவோம். அதாவது டோட்டல் வாட்டர் கண்டென்ட் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணோம், ஃபார்முலா போட்டுடலாமா? அப்போ ட்ரை வாட்டர் கண்டென்ட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் வாட்டர் கண்டென்ட் டிவைட் பை 1 மைனஸ் டோட்டல் வாட்டர் கண்டென்ட் போட்டால் நம்ம ட்ரை வாட்டர் கண்டென்ட் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்காக இது வந்து நாங்கள் இந்த ஆங்கிள் கோசம் நம்ம எழுதி வச்சிருக்கோம். ஓகே, பேஸ்ட் ஆன் டோட்டல் வால்யூம். இது என்ன நமக்கு டெலிட் பண்ணலாமா? எஸ். ஸோ டிகிரி ஆஃப் ஸ்ரிங்கேஜ் அங்கே வந்து நான் வால்யூமெட்ரிக் ஸ்ரிங்கேஜ் பார்த்தோம். வால்யூமெட்ரிக் ஸ்ரிங்கேஜ் டிபெண்டிங் அப்பான் ட்ரை வால்யூம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது வந்து டோட்டல் டிகிரி ஆஃப் ஸ்ரிங்கேஜ் டிபெண்டிங் ஆன் டோட்டல் வால்யூம் அப்படின்றோம். அப்போ V1 மைனஸ் பிடி டிவைட் பை V1. எஸ், V1 மைனஸ் பிடி டிவைட் பை V1. இந்த கொஸ்டின்லாம் கேட்டதில்லை, பட் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எஸ், ஓகே. ஸோ அப்போ டிகிரி ஆஃப் ஸ்ரிங்கேஜ் இஸ் difference change in volume divided by total volume of the soil அப்படின்னு சொல்லலாம். change in volume divided by total volume of the soil. higher degree of shrinkage, okay sorry, higher volumetric shrinkage அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? higher volumetric shrinkage னா V1 minus BD divided by BD அப்படின்னு சொல்லலாம். higher volumetric shrinkage யாருக்கு இருக்கும்? clay soilக்கு இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா highly compressible நம்ம சொல்றோம். ஓகே, clay soil. அப்போ higher plasticity. ஹையர் டிகிரி ஆஃப் சிங்கேஜ் டோட்டல் வால்யூம் யாருக்கு சிங்க் ஆகும் அப்படின்னா சாண்டுக்கு ஆகுது. ஓகேங்களா? அது லோ பிளாஸ்டிசிட்டி. இப்போ இதை புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? டோட்டல் வால்யூம் கன்சிடர் பண்ணால் நீங்கள் சாண்டை எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஒன்லி ட்ரை வால்யூம் கன்சிடர் பண்ணால் நமக்கு வந்து கிளேவ் எடுத்துக்கணும். ஓகேங்களா? எஸ். ஸோ அப்போ லிக்யூட் லிமிட் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஹையர் கம்ப்ரெஷன். அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். லிக்யூட் லிமிட் அதிகமாக இருந்தால் கம்ப்ரெஷன் அதிகமாக இருக்கும். அடுத்து வந்து அந்த வால்யூம் சேஞ்ச் நமக்கு அதிகமாக இருக்கும், மோர் பிளாஸ்டிசிட்டியாக இருக்கும்னு சொல்லிட்டு முன்னாடி நம்ம பார்த்துட்டோம். அப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொன்னால் பிளாக் காட்டன் சாயில் வந்து ஹையர் லிக்யூட் லிமிட் பட் லோவர் பிளாஸ்டிக் லிமிட் அப்படின்னு சொல்கிறோம். எஸ், லிக்யூட் லிமிட் அதிகமாக இருக்கும், பிளாஸ்டிக் லிமிட் வந்து நமக்கு அதுக்கு கம்மியாக இருக்கும். ஒரு கிளேக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக வந்து லிக்யூட் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் 50% இருக்கும். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஹையர்லி கம்ப்ரசிபிள் சாயில், ஒரு ஹைலி கம்ப்ரசிபிள் சாயிலுக்கு ஸ்ரிங்கேஜ் லிமிட் எப்படி இருக்கும் அப்படின்னா லெஸ்ஸாக இருக்குமாமா. சாயில் வந்து ஹையராக கம்ப்ரஸ் ஆகும்னு சொல்கிறீங்க, ஸ்ரிங்கேஜ் லிமிட் லெஸ்ஸாக இருக்கும்னு சொல்கிறீங்க. சரிங்களா? எப்படி இது ஒத்துக்கிறது அப்படின்னா இங்கே பாருங்கள், மோர் வால்யூம் சேஞ்ச். அப்போ ஸ்ரிங்கேஜ் லிமிட் இஸ் ஈக்குவல் டு வாட்டர் கண்டென்ட், அதாவது ஸ்ரிங்கேஜ் லிமிட் இஸ் ஈக்குவல் டு வாட்? M1 மைனஸ் MD டிவைடட் பை MD மைனஸ் V1 மைனஸ் V2 டிவைடட் பை V1 minus V2. Yes, V1 minus V2 divided by MD into unit weight of water. அதான சொல்கிறீங்க. அப்போ இந்த V1 minus V2ன்றது என்னங்க? எனக்கு சேஞ்ச் இன் வால்யூம். அப்போ இந்த சேஞ்ச் இன் வால்யூம் வந்து எனக்கு வந்து அதிகமாகுது. அப்போ இந்த வேல்யூ வந்து இது 2ன்னு வச்சுக்கோங்க, இதை 1ன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இது எல்லாமே கான்ஸ்டன்ட் வச்சுக்கலாமே. ஓகே, அப்போ 1 தான் வருது நமக்கு. இப்போ சேஞ்ச் இன் வால்யூம் எனக்கு அதிகமாகி போச்சு, அப்போ 2ன்னு வரும் இடத்துல. அப்போ 0. அப்போ என்ன அர்த்தம்? ஸ்ரிங்கேஜ் லிமிட் கம்மியாகி போச்சா? 1லேருந்து 0க்கு வந்துருச்சா? அப்போ வால்யூம் சேஞ்ச் ஹைலி கம்ப்ரசிபிள் சாயிலுக்கு வால்யூம் சேஞ்ச் மோர். அப்போ ஸ்ரிங்கேஜ் லிமிட் என்ன ஆகுது? எனக்கு லெஸ்ஸாக மாறிடுது. சரிங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு அக்செப்ட் பண்ண முடியாத விஷயமா தான் இருக்கும். பட் ஆனால் இது நமக்கு இந்த ஃபார்முலா மேட்ச் பண்ணி ஞாபகம் வச்சுக்கிட்டா உங்களுக்கு மறக்காது. ஓகே, எஸ். அடுத்தது போகலாங்களா? எஸ். ஸோ இது வரலும் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த அட்டர்பர்க் லிமிட்ஸ் ப்ளஸ் கசங்கராண்டி லிக்யூட் லிமிட் கண்டுபிடிக்கிறது, ஸ்ரிங்கேஜ் இண்டெக்ஸ்னா என்ன? ஓகேங்களா? ஸோ இந்த வால்யூமெட்ரிக் ஸ்ரிங்கேஜ், டிகிரி ஆஃப் ஸ்ரிங்கேஜ் எல்லாம் நம்ம பார்த்தோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அன்கன்ஃபைன்ட் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த், ஜஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் இதில். இது நம்ம தெளிவாக நமக்கு ஷியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் சாயில் நம்ம தெளிவாக படிப்போம். என்ன அப்பராட்டஸ் யூஸ் பண்ண போகிறோம், எப்படி கண்டுபிடிக்க போகிறோம், அதோட வேல்யூஸ் என்ன, என்னென்ன சாயிலுக்கு என்னென்ன வேல்யூ வரும்ன்றது நம்ம தெளிவாக நம்ம அதெல்லாம் படிக்க போகிறோம். சரிங்களா? எஸ். ஸோ ஃபஸ்ட்டு அன்கன்ஃபைன்ட் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் சாயில். அப்படின்னா அன்கன்ஃபைன்ட் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் என்னன்னா லோட் பர் யூனிட் ஏரியா, அதாவது ஒரு யூனிட் ஏரியாவுக்கு எவ்வளோ லோடு வந்து ப்ரெசென்ட் பண்ணுது. அன்கன்ஃபைன்டு பிரிஸ்மேட்டிக் அப்படின்னா கன்ஃபைன்டு கிடையாது, இது அன்கன்ஃபைன்டு. நாங்கள் கன்ஃபைன் பண்ணலைங்க அதை. ஓகேங்களா? எஸ். இது வந்து அப்போ
இன்ஃபினிட்டி ஏரியான்னு சொல்லலாம். ஓகேங்களா, இன்ஃபினிட்டி ஏரியான்னு கூட சொல்லலாம், இல்லை செமி இன்ஃபினிட்டி சொல்லிக்கலாம். ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இன்ஃபினிட்டி, டெப்த் வந்து நோன். ஓகே, திக்னஸ் வந்து நோன் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா, எஸ். அப்போ எதுவுமே இது வந்து டிபெண்ட் பண்ணி கிடையாது. இவர் வந்து ஒரே சி மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்காரு. அப்போ சீன் என்னென்னா அன்ட்ரைன்டு ஷியர் ஸ்ட்ரென்த். இது எல்லாமே டீட்டெயில் நம்ம படிப்போம். ஓகேங்களா, அன்ட்ரைன்டு ஷியர் ஸ்ட்ரென்த் அப்படின்னா ஒரு கிளே சாயிலுக்கு QU அன்கன்ஃபைன்ட் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் QU ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் சி. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அதாவது சிக்மா 1 ஈக்குவல் டு சிக்மா 1 ஈக்குவல் டு சிக்மா 3 tan ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் 2C tan ஆல்ஃபான்னு சொல்லிட்டு நம்ம ஷியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் சாயிலில் படிப்போம். ஓகேங்களா, ஸோ இது வந்து டேரெக்டாக 2C QU ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் சி வந்து பார்த்தீங்கன்னா கிளே சாயிலுக்கு. ஓகே, சின்றது அன்ட்ரைன்டு ஷியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி சாயில். எஸ். ஸோ இப்போ இந்த அன்கன்ஃபைன்ட் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த், ஓகே, அன்கன்ஃபைன்ட் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் சாயில் வச்சுட்டு கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஓகேங்களா, அப்போது ஒரு சாயில் வந்து சாஃப்டி சாயிலாக இருந்தால் அதோட வேல்யூ என்ன நமக்கு 0 to 25. ஓகேங்களா, அதாவது என்னது அன்கன்ஃபைன்ட் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த், அதாவது ரெசிஸ்டன்ஸ் பர் யூனிட் ஏரியான்னு கூட சொல்லலாம் நமக்கு. அதாவது SPC ஆஃப் சாயில் கூட நம்ம மென்ஷன் பண்ணலாம், தப்பு இல்லை. ஓகேங்களா, ஸோ வெரி சாஃப்ட், வெரி சாஃப்ட், மீடியம் ஸ்டிஃப், வெரி ஸ்டிஃப், ஹார்ட் அப்படின்றோம். அப்போ 0 to 25, 25 to 50, 50 to 100, 100 to 200, 200 to 400, greater than 400 அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா, எஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1 மார்க் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. இந்த கெஸ்ட்டுங்க ஒரு ஸ்டிஃப் சாயிலுக்கு, ஓகே, ஒரு ஸ்டிஃப் சாயிலுக்கு அன்கன்ஃபைன்ட் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. 200 ரேஞ்சில் நமக்கு இருக்கும். ஓகேங்களா, 100 to 200 ரேஞ்சில், அந்த ரேஞ்சில் நமக்கு. அப்போ 150 ஆப்ஷன் இருந்தாலும் ரைட்டு தான், 110 ஆப்ஷன் இருந்தாலும் கரெக்டு தான், 200 இருந்தாலும் ரைட்டு தான், 100 இருந்தாலும் நமக்கு வந்து ரைட்டு தான். ஓகேங்களா, எஸ். அப்போ 100 to 200 ரேஞ்ச், அப்போ 100 வந்து அது வராது, 100 to 200 ரேஞ்சில் நமக்கு வந்து ஒரு கரெக்ட் ஆன்சர். அப்போ கன்சிஸ்டன்சி இண்டெக்ஸ் எப்படி இருக்கும், கன்சிஸ்டன்சி அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருப்பாங்க, அதானே கரெக்டு. எஸ். அப்போ கன்சிஸ்டன்சி பாருங்கள் 0 to 25, 25 to 50, 50 to 75, 75 to 100, greater than 100, greater than 100 அப்படின்னு இருக்கும். சரிங்களா, ஸோ இது ஒரு 1 மார்க் கொஸ்டின் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது, கேட்டிருக்காங்க கேட் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி. ஓகே, எஸ். ஸோ சென்சிட்டிவிட்டி, ஓகே, வாட் இஸ் மீன் பை சென்சிட்டிவிட்டி? ஓகே, சென்சிட்டிவிட்டி அப்படின்னா நிறையா இருக்குது. சர்வேயிங்கில் சென்சிட்டிவ் பபிள் டியூப் இருக்குது. ஓகே, அது டிபெண்டிங் அப்பான் தி சப்ஜெக்ட் கொஸ்டினை பேஸ் பண்ணி. ஓகேங்களா, அப்போ சென்சிட்டிவிட்டி ஆஃப் தி சாயில் அப்படின்னா கவனிங்க. ஸோ அன்கன்ஃபைன்ட் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் அன்டிஸ்டர்ப்டு சாம்பிள். ஓகேங்களா, ஒரு சாம்பிளை கலெக்ட் பண்ணுறீங்க ஃபீல்டிலிருந்து, அந்த சாம்பிளை வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணாமல் நான் டெஸ்ட் ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். அதனுடைய ஸ்ட்ரென்த் என்ன, சாம்பிளை நீ வெளியே எடுத்து அதை வந்து நான் டிஸ்டர்ப்டு சாம்பிளாக கன்வெர்ட் பண்ணி அதை பண்ணும்போது அதனுடைய வெயிட், அதாவது ஸ்ட்ரென்த் ரேஷியோ என்ன அப்படிங்க. அன்கன்ஃபைன்ட் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் அன்டிஸ்டர்ப்டு சாம்பிள் டிவைடட் பை டிஸ்டர்ப்டு சாம்பிள் ஆர் ரிமோல்டட் சாம்பிள்னு சொல்லிக்கலாம். ஆக்சுவலாக அன்கன்ஃபைன்ட் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் அன்டிஸ்டர்ப்டு சாம்பிள் டிவைடட் பை ரிமோல்டட் சாம்பிள் தான் டெஃபினிஷன். ஸோ இப்போ இது அன்டிஸ்டர்ப்டு டிஸ்டர்ப்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த சென்சிட்டிவிட்டி எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனாக இருக்கும், அதாவது ஸ்ட்ரென்த்துக்கு எப்படி ரிலேஷன் அப்படின்னா, சென்சிட்டிவிட்டி வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஷியர் ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாக இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னா, எங்களுக்கு வந்து நீங்கள் சாம்பிளை வந்து வெளியெடுக்கும் போது டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்க. ஓகே, டிஸ்டர்ப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணுறோம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபீல்டு நம்ம டேரெக்டாக பண்ணாமல் நம்ம எஸ்கவேட் பண்ணுறோம். ஓகேங்களா, பைல் ஃபவுண்டேஷன் போகிறதுக்கு சாயில் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறோம். அப்போ அந்த டிஸ்டர்ப் நம்ம அப்படி பண்ணும்போது சாயில் ஸ்ட்ரென்த் குறையுமா? கண்டிப்பாக குறையும். ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், சாம்பிள் டெஸ்ட் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சம்திங் பைலோட் டெஸ்ட் இருந்தால் மோர் தென் 3 மீட்டர் 5 மீட்டர் டிபெண்டிங் அப்பான் தி அவர் டிசைன் கிரிட்டீரியா. ஸோ அவ்வளோ டெப்த்து போய் நம்ம சாம்பிள் எடுக்கிறோம். ஸோ அந்த சாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாக இருக்கும்போது எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கும், ப்ளஸ் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கும்போது அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கும். அதை தான் பார்க்குறோம். அப்போ நம்ம டிஸ்டர்ப் பண்ணும்போது அதோட ஸ்ட்ரென்த் நமக்கு என்னது குறையுது அப்படின்றத மீன் பண்ணுறது தான் அந்த சென்சிட்டிவிட்டி ஆஃப் தி சாயில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, எஸ். அன்கன்ஃபைன்ட் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் அன்டிஸ்டர்ப்டு சாம்பிள் டிவைடட் பை டிஸ்டர்ப்டு சாம்பிள். அப்போ சென்சிட்டிவிட்டி ரேஷியோ பாருங்கள். அப்போ சென்சிட்டிவிட்டி வந்து எனக்கு 1 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ எனக்கு டிஸ்டர்பே ஆகலை, நோ சென்சிட்டிவிட்டி. ஓகே, அப்போ இதுவும் வந்து 100 இருக்குது அப்படின்னா இதுவும் 100. ஓகே, அப்போ நோ சென்சிட்டிவ். ஓகேங்களா, நோ சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2 to 4 அப்படின்னு அர்த்தம் நார்மல் சென்சிட்டிவ். ஓகேங்களா, நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சென்சிட்டிவ் சாயில் அப்படின்னு அர்த்தம் 2 to 4, அப்போ 4 to 8 சென்சிட்டிவ் சாயில். ஓகேங்களா, எக்ஸ்ட்ரா சென்சிட்டிவ் அப்படின்னா 8 to 16. குயிக் சென்சிட்டிவ் அப்படின்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிரேட்டர் தென் 17 அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ அப்போ எஸ் வேல்யூ ஹையர் மீன்ஸ் ஸ்ட்ரென்த் வேல்யூ இஸ் லெஸ்ஸர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது எஸ் வேல்யூ வந்து லெஸ் தென் 1 ஆல்சோ பாசிபிள். எதுக்கு அப்படின்னா ஃபிஷர்டு சாயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 1 ஆல்சோ பாசிபிள், ஃபிஷர்டு சாயில். ஓகே, எஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஷியர் ஸ்ட்ரென்த் இஸ் inversely proportional to, sensitivity is inversely proportional to shear strength of the soil. shear strength is inversely proportional to the sensitivity ன்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். சரிங்களா, இது ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின். ஓகேங்களா, இதெல்லாம் இப்படிலாம் கேட்டதில்லை, இந்த வேல்யூ வச்சு இது ஒரு டைம் கேட்டிருக்காங்க. சென்சிட்டிவிட்டி இஸ் டிஃபைன் as the ratio of the unconfined compression in the undisturbed sample divided by disturbed sample அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 1 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, எஸ்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா திக்ஸோட்ரோபி. வாட் இஸ் பை திக்ஸோட்ரோபி? திக்ஸோட்ரோபி சாயில் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் இருக்குது. விஸ்காசிட்டி இன்க்ரீசிங் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அப்படின்னா நமக்கு வந்து திக்ஸோட்ரோபின்னு சொல்லலாம். பிரிண்டர் இங்க் வந்து அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து விஸ்காசிட்டி இன்க்ரீசிங் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அப்படின்றோம். அப்போ சேம் கான்செப்ட் தான். அப்போ ரெசிஸ்டன்ஸ் எகெயின்ஸ்ட் ஃப்ளோ, அப்போ ஷியர் ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது வித் ரெஸ்பெக்ட் டு டைம், அதுதான் மீன் பண்ணுது. அப்போ இங்கேயும் பாருங்கள் ரீகெயின் தி ஸ்ட்ரென்த். ஓகேங்களா, இங்கே சென்சிட்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து டிஸ்டர்ப் பண்ணும்போது சாயில் வந்து எனக்கு ஸ்ட்ரென்த் வந்து லாஸ் ஆகிடுச்சுன்னு சொல்கிறோம். அதே வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் எனக்கு வந்து ரீகெயின் ஆகுது. ஓகேங்களா, அப்போ திக்ஸோட்ரோபி அதிகமாக இருந்தாலும் நமக்கு என்ன அர்த்தம்? சென்சிட்டிவிட்டி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் தான் அர்த்தம் நமக்கு. சரிங்களா, திக்ஸோட்ரோபி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு சென்சிட்டிவிட்டி. அப்போ திக்ஸோட்ரோபி மோர், ஷியர் ஸ்ட்ரென்த் இஸ் லாஸ் இஸ் மோர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இதுவும் நமக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஷியர் ஸ்ட்ரென்த் தான் நமக்கு மீன் பண்ணுது. சரிங்களா, ஸோ அப்போ திக்ஸோட்ரோபி இஸ் ரீகெயின் தி ஸ்ட்ரென்த் வித் டைம் ஆஃப் ரீமோல்டிங் அப்படின்னு சொல்லுவோம். வித் ரெஸ்பெக்ட் டு டைம் ஆஃப் தி ரீமோல்டிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ மாய்ச்சர் கண்டென்ட் எப்படிங்க இருக்கும்? மாய்ச்சர் கண்டென்ட் எங்களுக்கு கான்ஸ்டன்ட் தான், எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. ஓகேங்களா, இன் கான்ஸ்டன்ட் மாய்ச்சர் கண்டென்ட் ரீகெயின் தி ஸ்ட்ரென்த் வித் ரெஸ்பெக்ட் டு ஆஃப் தி டைம் ஆஃப் தி ரீமோல்டிங். இதுதான் நம்ம வந்து திக்ஸோட்ரோபி ஆஃப் தி சாயில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு தி ஸ்ட்ரென்த், அவ்வளோதான். ஓகேங்களா, அடுத்து ஆக்டிவிட்டி. ஓகேங்களா, ஸோ ஆக்டிவிட்டி அப்படின்னு என்ன, இது ஒரு டெஃபினிஷன் வரும் நமக்கு. A is equal to plasticity index divided by IP. Plasticity index divided by percentage of finer in 2 microns. ஓகேங்களா, பர்சன்டேஜ் ஆஃப் ஃபைனர் இன் 2 மைக்ரான்ஸ்னா மீனிங் என்ன? அப்போ எனக்கு கிளே ஃப்ராக்ஷன் தான் ஒரு கிளே சாயில் தான் எனக்கு. சரிங்களா, அப்போ பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் டிவைடட் பை பர்சன்டேஜ் ஆஃப் ஃபைனர் இன் 2 மைக்ரான்ஸ் ஆர் கிளே சாயில் ஃப்ராக்ஷன் அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இந்த ஆக்டிவிட்டி வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா வேரி ஆகும். எப்படின்னா லெஸ் தென் 0.75 சொல்கிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா லெஸ் தென் 0.75 அப்படிங்கும்போது அது இன்ஆக்டிவ் அப்படின்றாங்க. ஆக்டிவ் அதாவது ஆக்டிவ் ஆர் நார்மல் ஆக்டிவ் அப்படிங்கும்போது நார்மலாக இருக்காங்க. ஓகே, அப்படிங்கும்போது 0.75 to 1.25 அப்படின்னு சொல்கிறோம். அப்போ கிரேட்டர் தென் 1.25 அப்படிங்கும்போது நமக்கு அது வந்து ஆக்டிவ் சாயில் அப்படின்றோம். அப்போ கிரேட்டர் தென் 3 ஆர் கிரேட்டர் தென் 4 ஆல்சோ நமக்கு பாசிபிள். 3,4 ஆல்சோ நமக்கு பாசிபிள். அவர் யாருன்னா பிளாக் காட்டன் சாயில் வந்து ஹையர் ஆக்டிவ் சாயில் அப்படின்னு சொல்லலாம். ஹையர் ஆக்டிவிட்டி இஸ் மோர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, அதாவது பார்த்தீங்கன்னா இன்ஆக்டிவ், நார்மல் ஆக்டிவ், ஆக்டிவ். ஓகேங்களா, அதேமாதிரி தான் நோ சென்சிட்டிவ், நார்மல் சென்சிட்டிவ், சென்சிட்டிவ் தான் நமக்கு வரும். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ், அடுத்து கொலாப்சிபிலிட்டி. எஸ், இந்த கொலாப்சிபிலிட்டி அப்படின்னா என்னென்னா, ஸோ வந்து பார்த்திங்கன்னா சாயில் வந்து கொலாப்ஸ் ஆகும். ஓகேங்களா, வித் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, வித் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் சாயில் வந்து கொலாப்ஸ் ஆகும். என்ன ரீசன் அப்படின்னா வாட்டர் கண்டென்ட் எங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா, செல்ஃப் வெயிட் வந்து எங்களுக்கு காமன் தான். அப்போ செல்ஃப் வெயிட் அதாவது வெயிட் பர் யூனிட் ஏரியா. ஓகேங்களா, வெயிட் எங்களுக்கு காமன் தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஏரியாவும் எங்களுக்கு வந்து காமன் தான். பட் இது இந்த வாட்டர் கண்டென்ட் மட்டும் எங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்குது. அதனால் எங்களுக்கு வந்து சாயில் ஃபெயில் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் கொலாப்சிபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். வாட்டர் கண்டென்ட் இன்க்ரீசிங் லார்ஜ் வால்யூம் சேஞ்ச் வித் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் தட் சாயில் கொலாப்சிபிள் சாயில் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் வந்து லோஸ். ஓகேங்களா, லோஸ் நம்ம எதில் படித்தோம்? ஏயோலியன் சாயிலில் படித்தோம் இல்லைங்களா? சாண்ட் டியூன் அண்ட் லோஸ் நமக்கு என்ன? ஹை பிளாஸ்டிசிட்டி, ஹை பிளாஸ்டிக் சாயில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா, எஸ். ஸோ இன்னொன்று என்ன, சாண்டின் வந்து யூனிஃபார்ம் கிரேடட் சாயில் அப்படின்னு சொல்லுவோம். யூனிஃபார்ம் ஷேப் அப்படின்னு நமக்கு சொல்லுவோம். ஓகேங்களா, எஸ். ஸோ இப்போ சாயில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லோ சாயில், இது வந்து இதை பேஸ் பண்ணி அதாவது என்ன வாய்ட்ஸ் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகுது. டெல்டா H by H is equal to டெல்டா E by 1 plus E naught. இது நம்ம படிப்போம். ஓகேங்களா, கம்ப்ரஸபிலிட்டி அதாவது கன்சல்டேஷனில் நம்ம தெளிவாக நம்ம படிப்போம். வாட்டர் கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆகுது, இதனால் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லார்ஜ் வால்யூம் சேஞ்ச் ஆகுது. ப்ரெஷர் ஆனால் எங்களுக்கு சேஞ்ச் ஆகலை, அதுக்கு பேர் வந்து கொலாப்சிபிலிட்டி அப்படின்னு பேர். சரிங்களா, இது ஒரு 1 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஒரு டைம். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போகிறாங்களா? எஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது ரிலேஷன், நம்ம ரிலேஷன் ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம். சரிங்களா, ஸோ உனக்கு ஸ்ரிங்கேஜ் லிமிட்டுக்கு வால்யூம் ஆஃப் ட்ரை வால்யூம் வந்து கான்ஸ்டன்டாக இருக்கும், சேஞ்ச் ஆகுது. பிளாஸ்டிக் லிமிட் வந்து வால்யூம் ஆஃப் பிளாஸ்டிக். ஸோ லிக்யூட் லிமிட் வந்து வால்யூம் ஆஃப் லிக்யூட். இதை வச்சு ஒரு 1 மார்க் கொஸ்டின் ஒரு டைம் கேட்டிருக்காங்க. என்னென்னா இந்த லீனியர் ரிலேஷன் வச்சுக்கிட்டு ஏதோ ஒன்று அதாவது மிஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. சரிங்களா, லிக்யூட் லிமிட் வால்யூம் ஆஃப் லிக்யூட் லிமிட் கொடுக்கலாம், ட்ரை கொடுக்காமல் இருக்கலாம். ஸோ இதை நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டு எடுத்துக்கோங்க. லிக்யூட் லிமிட் ஆஃப் volume of liquid limit, volume of dry. அப்போ volume of liquid limit, volume of dry is equal to difference of the liquid limit, difference of the shrinkage limit and difference of the liquid limit. ஓகேங்களா, ஸோ இது வேணால் ஃபஸ்ட் எடுத்துக்கலாம். எது நீங்கள் ஃபஸ்ட்டு போகிறீங்களோ அதை அப்ளை பண்ணிங்க. WL minus WSன்னு கூட போட்டுக்கலாம். ஓகே, எஸ். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வால்யூம் ஆஃப் இது ரெண்டு எடுத்துக்கோம். வால்யூம் ஆஃப் பிளாஸ்டிக் மைனஸ் வால்யூம் ஆஃப் ட்ரை இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் தி ஸ்ரிங்கேஜ் பை வால்யூம் ஆஃப் தி பிளாஸ்டிக். ஓகேங்களா, ஸோ இந்த ரிலேஷன் இங்கே நீங்கள் அப்ளை பண்ணும்போது இங்கே வந்து P இங்கே வந்து எஸ்ஸும் கூட போட்டுக்கோம். ஏன்னா அப்ளை பண்ணும்போது நமக்கு மைனஸ் மைனஸ் இந்த இடத்துல கேன்சல் ஆகிடும். ஓகே, ஸோ இந்த ரிலேஷன் யூஸ் பண்ணி ஏதோ ஒரு 1 மார்க் கொஸ்டின் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது, ஏதோ ஒரு 2 மார்க் கொஸ்டின் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, எஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாயில் ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகேங்களா, அந்த சாயில் ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம அதை பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சாயில் ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ
எஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சாயில் ஸ்ட்ரக்சர் ஓகேங்களா. ஸோ இந்த லீனியர் ரிலேஷன் முடிச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து வரக்கூடியது சாயில் ஸ்ட்ரக்சர். இது வரலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு கன்சிஸ்டன்சி ஆஃப் சாயில் நமக்கு முடிஞ்சது ஓகேங்களா. அட்டர்பர்க் லிமிட் நமக்கு முடிஞ்சது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து சாயில் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த சாயில் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சாயில், அதாவது கிராவல், சாண்ட், சில்ட், கிளே, ரிமோல்டிங் கிளே வச்சு நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். சிங்கிள் கிரைண்ட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சிங்கிள் கிரைண்ட் ஸ்ட்ரக்சர்னா ஒவ்வொரு பார்ட்டிகளும் இப்படி தான் நமக்கு இருக்கும் பார்க்கும்போது ஓகேங்களா. மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது நமக்கு சிங்கிள் கிரைண்ட் ஸ்ட்ரக்சர் இருந்தால் அது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிராவல் அண்டு சாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். கோர்ஸ் கிராவல் அண்டு சாண்ட், அதாவது கோர்ஸ் கிரைண்ட் சாயில் மட்டும்தான். கோர்ஸ் கிரைண்ட் சாயில் யார் இருக்கும்? G அண்டு S. கிராவல் அண்டு சாண்ட் மட்டும் தான் நமக்கு கோர்ஸ் கிரைண்ட் சாயில். ஒன்லி கிராவிட்டி அண்டு ஃபிசிக்கல் ஃபோர்ஸ் அப்படின்றோம். கிராவிட்டி அண்டு ஃபிசிக்கல் ஃபோர்ஸ் மட்டும் தான். அப்போ இவரெல்லாம் யார்? பேரண்ட் ராக் இவங்களா ஓகேங்களா. ரெசிடியூவல் சாயில் இவங்களா. நோ சர்ஃபேஸ் ப்ளஸ் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. சர்ஃபேஸில் போய் ரெண்டும் ஒட்டிக்க மாட்டாங்க. அது இல்லாமல் எங்களுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் சார்ஜும் ரெண்டுக்கும் எதுவும் கிடையாது ஓகேங்களா. அயானிக் பாண்ட் எங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க யார் அப்படின்னா கிராவல் அண்ட் சாண்ட், சிங்கிள் கிரைண்ட் ஸ்ட்ரக்சர். அந்த கொஸ்டின் கேட்கலாம். சிங்கிள் கிரைண்ட் ஸ்ட்ரக்சர், அனிகோம் ஸ்ட்ரக்சர், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ளாக்குலேட்டட் ஸ்ட்ரக்சர், டிஸ்பர்ஸ்டு ஸ்ட்ரக்சர்னு கொடுத்துட்டு மேட்ச் இதே ஃபாலோவிங்கில் இந்த பக்கம் கிராவல், சாண்டு, சில்ட்டு, ரிமோல்டிங் கிளேன்னு கொடுத்துட்டு மேட்ச் பண்ணுங்கன்னு கூட கொஸ்டின் கேட்கலாம் ஓகேங்களா. எஸ். ஹனிகோம் ஸ்ட்ரக்சர். ஸோ இப்போ ஹனிகோம் ஸ்ட்ரக்சரில் யாருங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா சில்ட்டு தான். பர்ஃபெக்டாக வந்து சில்ட்டு தான் எங்களுக்கு வந்து ஹனிகோம் ஸ்ட்ரக்சர். அதில் வந்து இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் சாண்ட் நமக்கு ஆட் பண்ணிக்கிறோம். ஃபைன் கிரைன் சாயில், சில்ட் தான் நமக்கு வந்து பர்ஃபெக்ட் ஆன்சர் ஓகேங்களா. அப்போ இதனுடைய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 0.2லேருந்து 0.2 mm to 0.02 மைக்ரோமீட்டரும் வேரி ஆகுது ஓகேங்களா ஃபைன் கிரைன் சாயிலில். ஓகே, எஸ். ஸோ அப்போ ஹனிகோம் ஸ்ட்ரக்சருக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சில்ட். இதில் வந்து பார்த்திங்கன்னா பாடி, அதாவது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பாடி ப்ளஸ் சர்ஃபேஸ் எனர்ஜி ரெண்டுமே இருக்குது எனக்கு. அதாவது ரெண்டு மெட்டீரியல் அதாவது ரெண்டு மாலிகுல்ஸும் போய் ஒன்று பண்ணுவோம். ரெண்டு கிரைன்ஸும் நம்ம போய் ஒட்டிக்கும். ப்ளஸ் அது இல்லாமல் எனக்கு வந்து எங்களுக்கு அயானிக் பாண்டும் வச்சுருக்கோம் நாங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ். அடுத்து ஃப்ளாக்குலேட்டட் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னா ஃப்ளாக்குலேட்டட் ஸ்ட்ரக்சர் எங்கே ஃபார்ம்னா மெரைன் ஃப்ரெஷ் சாயில் நமக்கு ஆகும் ஓகேங்களா. மெரைன் சாயில் ஃப்ரெஷ் வாட்டர் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. மெரைன் சாயில் வந்து ஃப்ரெஷ் வாட்டர் நமக்கு ஃபார்ம் ஆகுது. இது நமக்கு என்னென்னா கிளே. ஃப்ளாக்குலேட்டட் ஸ்ட்ரக்சருக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாக்குலேஷன் எங்கே அதிகமாக இருக்கும்? கிளே சாயில் தான் நமக்கு அதிகம் நடக்கும் ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிளே வந்து எக்ஸாம்பிள் அப்படின்னா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நெட் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், அதாவது நெட் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து சர்ஃபேஸ் ப்ளஸ் சேம் எலக்ட்ரிக்கல், இதுவும் நமக்கு இருக்குது ஓகேங்களா. எக்ஸாம்பிள் வந்து மெரைன் சாயில் வந்து பார்த்திங்கன்னா இது எக்ஸாம்பிள் கிளே. அண்ட் இது வந்து அதிகமாக ஃபார்ம் ஆகுது எங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டர் நமக்கு ஃபார்ம் ஆகும். இதனுடைய ஓரியன்டேஷன் எப்படி இருக்குன்னா, இதுதான் ஒரு சாயில் பார்ட்டிகல்ஸ் வச்சுக்கோங்க ஓகேங்களா. ரெண்டு பார்ட்டிகல்ஸ் எப்படி இருக்குது. அப்போ இது வந்து ஃபேஸ், இது வந்து எட்ஜ் ஓகேங்களா. இது வந்து ஃபேஸ் டு எட்ஜ் ஓரியன்டேஷன் அப்படின்றோம். ஃபேஸ் டு எட்ஜ் ஓரியன்டேஷன் அப்படின்றனால ஸ்ட்ராங்கஸ்ட் பாண்டாக இருக்கும் ஓகேங்களா. ஸ்ட்ராங்கஸ்ட் பாண்டாக இருக்கும் ஃபேஸ் டு எட்ஜ் ஓரியன்டேஷன் ஸ்ட்ராங். ஃப்ளாக்குலேட்டட் ஸ்ட்ரக்சர் இஸ் ஸ்ட்ராங்கஸ்ட் பாண்ட். அப்போ என்ன ஓரியன்டேஷன் கூட கொஸ்டின் கேட்கலாம். ஃபேஸ் டு எட்ஜ் ஓரியன்டேஷன் இஸ் ஸ்ட்ராங்கஸ்ட் பாண்ட். அடுத்து வந்து டிஸ்பர்ஸ்டு ஸ்ட்ரக்சர். டிஸ்பர்ஸ்டு ஸ்ட்ரக்சருக்கு எக்ஸாம்பிள்னா ரிமோல்டிங் கிளே, அதாவது நம்ம ரிமோல்ட் பண்ணுறோம் ஓகேங்களா. சாம்பிள் எடுத்து நம்ம ரிமோல்டிங் கிளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் ஓரியன்டேஷன். ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் ஓரியன்டேஷன், எட்ஜ் டு எட்ஜ் ஓரியன்டேஷன் இது நமக்கு ஈஸியாக நமக்கு வந்து. ஸோ இந்த லேட்டரல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சுன்னா இது தனியாக வந்துடும். வெர்டிக்கல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சுன்னா இது தனியாக வந்துடும். அப்போ இது வந்து ஒரு வீக்கஸ்ட் பாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். வீக்கஸ்ட் ஸ்ட்ரென்த், வீக்கஸ்ட் பாண்ட் அண்ட் வீக்கஸ்ட் ஸ்ட்ரென்த் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. இது வந்துன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் ஓரியன்டேஷன் ஆர் எட்ஜ் டு எட்ஜ் ஓரியன்டேஷன் வந்து நமக்கு வந்து வீக்கஸ்ட் ஸ்ட்ரென்த் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து வந்து இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து லெக்கஸ்டைன் சாயில் டெபாசிட் இன் தி பாட்டம் ஆஃப் தி லேக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா. எஸ். இப்போ வந்து சீனா பாருங்கள் பெருசுங்களா, அப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும். லேக்னா பாருங்கள் ரொம்ப சின்னதுங்களா, அப்போ ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் வச்சுக்கோங்க. ஓகே, எஸ். ஸோ இது வந்து வீக்கஸ்ட் ஜாயின். அப்போ ஃபேஸ் டு ஃபேஸ் ஓரியன்டேஷன், எட்ஜ் டு எட்ஜ் ஓரியன்டேஷன் ஒரே மாதிரியாக இருந்தால் வீக்காக இருக்கும், கொஞ்சம் சேஞ்சாக இருந்துச்சுன்னா நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஹைலி கம்ப்ரெஷன் பாசிபிள், லோ பர்மிபிலிட்டி. ஓகே, ஹைலி கம்ப்ரெஷன் நமக்கு பாசிபிள் இருக்கும், லோ பர்மிபிலிட்டியாக நமக்கு வந்து இருக்கும் சரிங்களா. எஸ். அப்போது இது பாருங்கள், இது ஒரு ஜென்ரல் திங்க் மாதிரி ஓகேங்களா. அப்போ வந்து சைஸு ஓகே. ஸோ இப்போ இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, சைஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு சர்ஃபேஸ் ஃபோர்ஸ் அண்டு எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸ் அப்படின்னு. சர்ஃபேஸ் ப்ளஸ் எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸ். அப்போ மீன் என்ன பண்ணுது பாருங்கள், சைஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா, அப்போ கிராவல் அண்ட் சாண்ட் நமக்கு சைஸ் அதிகமாக, அதில் சர்ஃபேஸ் ஃபோர்ஸ் எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸ் இருந்துச்சா? கிடையவே கிடையாது. அப்போ கிளேக்கு இருக்கா? இருக்குது. அப்போ வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு சர்ஃபேஸ் ஃபோர்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எதுக்கு? சைஸ்க்கு ஓகேங்களா. அப்போ கிளே வந்து பார்த்திங்கன்னா லெஸ் தென் 2 மைக்ரான்ஸ் ஹையராக இருக்கும். கிராவல் வந்து பார்த்தீங்கன்னா 4.75 அதில் சர்ஃபேஸ் ஃபோர்ஸ் கிடையாது. இதுதான் மீன் பண்ணுது சரிங்களா. எஸ். அடுத்தது பாருங்கள். ஸோ இப்போ இதை வச்சு நமக்கு இன்ஜினியரிங் ப்ராப்பர்ட்டி எப்படி நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்றோம். ஸோ ரிலேஷன் பிட்வீன் இன்ஜினியரிங் ப்ராப்பர்ட்டி அண்ட் அட்டர்பர்க் லிமிட்ஸ். அப்போது ட்ரை டென்சிட்டி அதிகமாக இருக்குது ஓகேங்களா. லிக்யூட் லிமிட் எங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா ட்ரை டென்சிட்டி எப்படி இருக்கும்? கம்மியாக இருக்கும். ஏன்னா காமா டி ஈக்குவல் டு காமா டி இன்ட்டு 1+W. அப்போ காமா டிவைட் பை 1+W வரும் கரெக்டுங்களா. அப்போ லிக்யூட் லிமிட், அதாவது வாட்டர் கண்டென்ட் அதிகமாக நமக்கு என்ன ஆகும்? டென்சிட்டி வந்து நமக்கு குறையும். எஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மார்க் கொஸ்டின். எஸ்.
அப்போ ஐடி அப்போ டஃப்னஸ் இண்டெக்ஸ் அப்போ லிக்விட் லிமிட் அதிகமாக டஃப்னஸ் என்ன ஆகும் குறையும் சரிங்களா இது ஒரு 1 மார்க் கொஸ்டின் அப்போ டஃப்னஸ் குறைஞ்சதுன்னா ஷியர் ஸ்ட்ரென்த் என்ன ஆகும் அதுவும் குறையும் எஸ் அப்போ லிக்விட் லிமிட் அதிகமாக இருந்தால் கம்ப்ரஷன் அதிகமாக இருக்கும் வால்யூம் சேஞ்ச் அதிகமாக இருக்கும் ஹை பிளாஸ்டிசிட்டியாக இருக்கும்னு சொல்லி முன்னாடி பார்த்துட்டோம் பர்மிபிலிட்டி பாருங்கள் லிக்விட் லிமிட் அதிகமாச்சுன்னா பர்மிபிலிட்டி என்ன ஆகும் அதுவும் அதிகமாக அதுவும் ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் தான் ஃபுல்லி சேச்சுரேட்டட் சாயிலுக்கு பர்மிபிலிட்டி கம்மியாக தான் இருக்கும் ஓகேங்களா எஸ் அப்போ லிக்விட் லிமிட் அதிகமாக பர்மிபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்போ லிக்விட் லிமிட் அதிகமாக தான் வால்யூம் சேஞ்ச் என்னவாக இருக்கும் அதிகமாக இருக்கும் எஸ் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 மார்க் கொஸ்டின் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் மாதிரி 3 கொடுத்துட்டு எது கரெக்டு எது தப்பு அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம் சரிங்களா ஸோ இதுவரையிலும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அட்டர்பேக் லிமிட் பார்த்தோம் லிக்விட் லிமிட் என்னென்னு பார்த்தோம் பிளாஸ்டிக் லிமிட் என்னென்னு பார்த்தோம் சிங்கேஜ் லிமிட் அதில் வரக்கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தோம் சிங்கேஜ் இண்டெக்ஸ் என்ன பார்த்தோம் பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் கன்சிஸ்டன்சி ஆஃப் சாயில் கன்சிஸ்டன்சி இண்டெக்ஸ் லிக்விடிட்டி இண்டெக்ஸ் சாயில் கிரைன் ஸ்ட்ரக்சர் அதில் என்ன 1 மார்க் கொஸ்டின் எல்லாம் பார்த்தோம் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாயில் கிளாசிஃபிகேஷன் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் ஓகேங்களா ஸோ இது வரலும் நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னாவே மேக்ஸிமம் ஒரு 5 மார்க் எடுக்கிறதுக்கு நம்ம ரெடி அப்படி தான் கொஸ்டின்ஸ் இருக்கும் சரிங்களா ஸோ கோர்ஸ் கிரைன் சாயில் வந்து நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோம் ஃபைன் கிரைன் சாயில் எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோம் ஸோ அதனோட லிக்விட் லிமிட் எவ்வளோ பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் என்ன ஸோ அதனுடைய நோமன் கிளாச்சர் ஓகேங்களா ஸோ நோமன் கிளாச்சர் சிம்பிள் என்ன குரூப் வந்து எத்தனையோ பிரிச்சிருக்கோம் நம்ம இந்தியன் சாயில் வந்து பார்த்திங்கன்னா என்ன மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா யூனிஃபைடு சாயில் கிளாசிஃபிகேஷன்னா என்ன அப்படின்றத நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம் ஓகேங்களா ஸோ அதோட ஃபைனஸ் 5 to 12% 10% சாரி 5% அந்த ரேஞ்சில் என்னென்னு பார்ப்போம் ஓகேங்களா ஸோ சியூ வேல்யூ டிபெண்ட் பண்ணி லாஸ்ட் டைம் பேசணுங்களா சிடபிள்யூ என்ன ஜிபினா என்ன எஸ்பினா என்ன ஸோ இது எல்லாமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளாஸிஃபை பண்ண போகிறோம் சரிங்களா ஸோ அடுத்து வந்துங்கன்னா இந்த கிராஃப் வச்சு நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம் ஓகே ஏ லைன் கர்வ் யூ லைன் கர்வ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின் ஓகேங்களா எஸ் ஸோ இதுவரையிலும் பார்த்த கொஸ்டின்ஸ் வந்து இதுவரையிலும் பார்த்த டாபிக் வரும் நம்ம வந்து ரொம்ப ஒரு முக்கியம் இனிமேல் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் நமக்கு வந்து ரொம்ப முக்கியம் சரிங்களா ஸோ மிஸ் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட்